வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு நாமம் வாழ்க. குருவே துணை. என்னையான் அறிய வேண்டி இறைவா என் குருவாய் வந்தாய். சென்னியில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள்நிறைந்து அறிவாய் நின்றாய். முன்னை சேர் வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். ஆசான் அவர்கள் சுக்குமமாக எழுந்தருளி இன்றைய சிந்தனையை அளிக்குமாறும் அதற்கு இறையருளையும் குருவருளையும் வேண்டி உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் எஸ்கே மையா உள்ளிட்ட அனைத்து அன்பர்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, ஆழியாறு ஐடி நிர்வாகத்தில் உள்ள ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த இணைப்பில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, என்னை அருவமாகவும் உருவமாகவும் வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் குடும்பத்திற்கு இந்த உரையை சமர்ப்பணம் செய்கிறேன். வாழ்க வளமுடன். இன்றைய தலைப்பு ஆகினையின் அற்புதங்கள். இருவிழிகள் மூக்கு முனை குறிப்பாய் நிற்க எண்ணத்தை புருவங்களிடை நிறுத்தி ஒருமையுடன் குருநெறியில் பழகும் போது உள்ளொளியே பூரித்து மூலமான கருவுக்கு மேனோக்கு வேகமூட்டும் கருத்துக்கு இந்நிகழ்ச்சி உணர்வாய் தோன்றும் அருவ நிலையாம் ஆதி உருவாய் வந்த அத்துவித ரகசியமும் வழக்கமாகும். குண்டலினி யோகத்தினுடைய முதல் படி ஏறுமுகத்தவம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய குண்டலினி யோகத்தினுடைய அற்புதமான ஒரு தவம், அதுவும் குறிப்பாக ஆரம்ப நிலை தவம். இது மகரிஷி அவர்களால் உருவாக்கப்பட்டு இந்த குண்டலினி யோகத்தை எளிய முறை குண்டலினியமாக எளிமைப்படுத்தி முறையாக குருவே அருவமாக இருந்து இந்த தீட்சையை நமக்கு ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அளித்துக் கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட இந்த ஆக்கினை தவத்தினுடைய உண்மையையும் மேன்மையையும் நாம் ஆழமாக சிந்திக்க இருக்கிறோம். இந்த தீட்சை மூலாதாரத்திலிருந்து புருவ மத்திக்கு குண்டலினி சக்தியை மேலே கொண்டு வருவதற்கு மகரிஷியினுடைய ஆழ்ந்த அனுபவத்தை இதோடு இணைத்துள்ளார்கள். குறிப்பாக இந்த ஆக்கினை தீட்சை கொடுக்கப்படுவதற்கு முன் முறையாக எளிய முறை உடற்பயிற்சி தொடரை உருவாக்கி கொடுத்து பல நிலைகளிலே அந்த உடற்பயிற்சியிலே 1 முதல் 9 உடற்பயிற்சியிலையும் எல்லா வகையிலும் குண்டலினி யோகம் சிறப்பாக நமக்கு கிடைப்பதற்குண்டான ஒரு தயார் நிலை பயிற்சியாகவும் உடலை வளமாக வைத்துக் கொள்வதற்கு உண்டான ஒரு பயிற்சியை அளித்துவிட்டு பிறகு இந்த குண்டலினி யோகத்தை நமக்கு போதிக்கிறார்கள். இதிலே கொடுக்கப்பட்டுள்ள முக்கியமான தத்துவம் குறிப்பாக இந்த தீட்சை எந்த வகையிலே கொடுக்கப்படுகிறது, நமக்கு அழுத்தமாக, ஒளியாக, சுவையாக, மனமாக, இந்த பஞ்சத்தன் மாத்திரையின் அடிப்படையிலே அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்ற அடிப்படையிலே வரிசையாக முதலிலே ஆசிரியர் அருள்நிதியின் மூலம் தொட்டு உணர்த்தப்படுகிறது. பிறகு தாள ஓசை கொடுக்கப்பட்டு இந்த புலன்களை இயக்கி அந்த நிலையிலும் கவனத்தை புருவ மத்தியிலே கவனிக்க வைப்பது. பிறகு அழுத்தம், ஒளி,
ஒளி கண்கள் மூலமாக ஆற்றல் பாய்ச்சப்படும் பொழுது கவனிக்கும் பொழுது, ஒரு பொருளை கவனிக்கும் போது மனம் புருவ மத்தியிலே இருக்க, சுவை கல்கண்டு கொடுத்து அந்த நிலையிலேயும் புருவ மத்தியிலே கவனிக்க வைக்கும். இறுதியாக மனம் எந்த நுகர்ச்சி வாசனை உணர்வு வந்தாலும் புருவ மத்தியிலே கவனிக்க வேண்டும் என்ற ஒரு புதிய பழக்கத்தை, புலனடக்கத்திற்காக ஒரு புதிய பழக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் மகரிஷி. இறுதியாக ஆக்கினி தீட்சை கொடுக்கப்படும் பொழுது, நீங்கள் இனிமேல் எந்த புலன் அனுபவம் கொண்டாலும் புருவ மத்தியிலே கவனிக்கட்டும் என்று அருள்நிதியின் மூலமாக அந்த வார்த்தை சொல்லப்பட்டு மகரிஷியே ஒவ்வொரு மாணவனுக்கும் போதிக்கக்கூடிய அற்புதமான ஒரு தவம். இந்த தவத்தை நாம் எந்த அளவுக்கு ஆரம்ப கட்டத்திலே ஆழமாக செய்திருக்கிறோம் என்பதை விட, துரியாதீதம் கற்றுக்கொண்ட பிறகு இந்த தவத்தை எவ்வளவு ஆழமாக புரிந்து கொண்டு புருவ மத்தியிலே நிலைத்திருப்பது என்று நாம் பழக பழக உச்சமான பலனை நாம் பெற முடியும். அறிவை அறியக்கூடிய தவம்தான் இந்த ஆக்கினி தவம். இரு விழிகள் மூக்கு முனை குறிப்பாய் நிற்க, இரண்டு கண் மணிகளும் மூக்கு முனையை, அதாவது கண்களுக்கு அருகாமையில் உள்ள பகுதி, மூக்கு முனை என்பது அதைத்தான் குறிக்கிறது. மூக்கு முனை குறிப்பாய் நிற்க கவனிக்க, எண்ணத்தை புருவங்களிடை நிறுத்தி, இரண்டு புருவங்களுக்கு இடையே மனதை நிறுத்த வேண்டாம். ஒருமையுடன் குருநெறியில் பழகும் போது இது போல ஒரு முயற்சியை நாம் செய்ய செய்ய உள்ளொளியே பூரித்து, உள்ளொளி என்பது மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் பூரித்து, உள்ளொளியே அது ஆன்மாவில் உள்ள ஆற்றல், அது பூரித்து மூலமான கருவுக்கு மேனோக்கு வேகமூட்டும். எப்படி ஒரு பாதரச, ஒரு தெர்மாமீட்டர்ல பாதரசம் மேலே எழும்புகிறதோ அதுபோல குண்டலினி மகாசக்தி அந்த கருமையத்திலிருந்து மேல் நோக்கி எழும் என்பதுதான் இந்த பாடல் வரிகளினுடைய அர்த்தம். உள்ளொளியே பூரித்து மூலமான கருவுக்கு மேனோக்கு வேகமூட்டும், கருத்துக்கு இந்நிகழ்ச்சி உணர்வாய் தோன்றும். இன்னைக்கு நிறைய அனிமேஷன்ல இந்த காட்சிகளை ஓரளவுக்கு புரிய வைக்க முடிகிறது. ஒரு 15-20 வருடத்திற்கு முன்னதாக தீட்சை எடுப்பவர்களுக்கு, தீட்சை கொடுப்பவர்களுக்கும் விளக்கம் கொடுப்பதற்கும் பெறுபவர்களுக்கு புரிந்து கொள்வதற்குண்டான சிரமங்கள் நிறைய இருந்துச்சு. இன்னைக்கு விஞ்ஞானம் நிறைய முன்னேறி இருக்கு. அதனால இதை ஒரு ப்ளூ கலர்லயோ அல்லது மாற்று நிறத்திலேயோ அதை வித்தியாசப்படுத்தி பயிற்சியாளருக்கு புரிய வைப்பது மிக எளிது. அந்த வகையிலே கருவுக்கு மேனோக்கு வேகமூட்டு, கருத்துக்கு இந்நிகழ்ச்சி உணர்வாய் தோன்றும் அழுத்த உணர்வு, அருவ நிலையாம் அருவமாக ஆதி உருவாய் வந்த, ஆதி என்று சொல்லக்கூடிய பரம்பொருளே உருவாய் வந்த அத்வைத ரகசியம் விளக்கமாகும். சோ பரம்பொருள் ஒன்றே என்ற அத்வைத விளக்கம் நமக்கு புரிய ஆரம்பம். இதைத்தான் இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார். இதிலே இன்னொரு கவியின் மூலம் இந்த ஆகினையினுடைய அற்புதத்தை தெரியப்படுத்துகிறார். இரு புருவ மையத்தில் இருள் நீக்கி அருள் விளக்கும், இரண்டு புருவங்களுக்கு இடையே இருளை நீக்கி, அதாவது புலன்கள் வாயிலாகவும் பதிவுகள் ஆளுமையிலும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இருளான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனை இருள் நீக்கி அருள் விளக்கும், அருளாற்றலை புரிந்து கொள்ளக்கூடிய, அருளாற்றலை பெறக்கூடிய நிலையிலே ஒரு வாசல் உண்டு அப்படின்றாங்க. அதுவே அந்த வரிகளை கவனிக்கணும். இரு புருவ மையத்தில் இருள் நீக்கி அருள் விளக்கும் ஒரு வாசல்
உண்டு. அந்த வாசல் அதுவே உயிர் நிறையை உற்று உணரும் திருவாசல். இவ குறிப்பிடக்கூடியது அத்தனையுமே ஆக்கினையை பத்தி. ஒரு வாசல் உண்டு, அதாவது ஆக்கினை, அதுவே உயிர்நிலையை உற்று உணரும் திருவாசல். அதாவது அதுவும் திருவாசல் ரொம்ப உயர்வான ஒரு வாசல். உயிர் அறிவாய் தெய்வநிலை எய்தும் வழி. உயிர் அறிவாய் தெய்வநிலை ஆக உயிர் சக்தியே அங்கு அழுத்தமாக, அதற்குள்ளே ஆழமாக அறிவாகவும், உயிருக்குள்ளே அறிவாகவும், அறிவுக்குள்ளே பரம்பொருளையும் உணர முடியும். உயிர் அறிவாய் தெய்வநிலை எய்தும் வழி. கருவாசலும் ஞானக்கண் என்பதும் இதுவே. இவ்வளவு பெரிய சிறப்புகளை இந்த குருவமத்திக்கு ஒப்பீடாக மகரிஷி, எவ்வளவு ஞானம் மகரிஷி இந்த விளக்கங்களிலே கொடுப்பது. பொதுவாக ஏதோ கண்களை மூடி புருவ மத்தியிலே கவனிக்கக்கூடிய ஆரம்ப நிலை தவமாகத்தான் முதலிலே தெரியும். இதனுடைய உச்சம் புரிய 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 துரியாதீத நிலையை கூட இங்கு உணர முடியும். அதற்கு உயிரில் மனம் அடங்க என்ற ஒரு கவியை குறிப்பிடுவார்கள். அதாவது 5 புலன்களையும் அடக்கி புருவத்தடையே. 5 புலன்களையும் அடக்கி, அதாவது ஆக்கினை தவம் என்பது புலனடக்கத்திற்காகத்தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. 5 புலன்களையும் அடக்கி, அதாவது 5 புலன்களும் அடக்க நிலையிலே அழுத்தங்கிற ஒரு உணர்வு மட்டும் தெரியும். ஆக்கினையிலே உச்சமான பலன். இது ஆரம்பகட்ட சாதகர்கள். படிப்படியாக இந்த தவத்தை ஏற்ற ஏற்ற அதுவும் மாறி துரியாதீத நிலை பெற முடியும். 5 புலன்களையும் அடக்கி உருவத்தடையே, அதாவது ஆக்கினா சக்கரத்திலே அறிவினது மூலத்தை, அறிவுக்கு மூலம் எது அப்படின்னா பரம்பொருள். பரம்பொருளை நோக்கி அமர வேண்டும். அறிவினது மூலத்தை ஆழ்ந்து நோக்கி அமர. ஆக ஆக்கினை தவம் செய்வதனுடைய நோக்கம் பரம்பொருளை அடையும் பொருட்டு பரம்பொருளை நோக்கி செய்யக்கூடிய தவம். ஆனால் புருவ மத்தியிலே ஆசிரியர் தொட்டு காட்டுவார். ஆழ்ந்து உற்று கவனிக்கும் போது உயிர்களினுடைய அழுத்தம் அங்கே அதிகமாகிக் கொண்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரம் போக போக உயிர்த்துகளினுடைய அழுத்தம் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். கோடிக்கணக்கான உயிர்த்துகளினுடைய தொகுப்பு அங்கே குவியும் பொழுது அங்கு உள்ள பிட்யூட்டரி கிளாண்ட் சிறப்பான முறையில் இயங்கி, அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் எந்த அளவுக்கு சிறப்பாக இயங்குகிறதோ அதற்கேற்றாற்போல் அதற்கு கீழே உள்ள சக்கரங்கள், உடல் சார்ந்த சக்கரங்கள், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி என்ற பஞ்சபூதங்கள் தொடர்பான இந்த உடல் சார்ந்த சக்கரங்கள், சுரப்பிகள் சீராக இயங்கக்கூடிய அளவுக்கு ஒரு வல்லமையான மாஸ்டர் கிளாண்டாகவும் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பிட்யூட்டரி சுரப்பி சீராக சுரக்க சுரக்க அதனுடைய செயல்பாடுகள் விஞ்ஞான ரீதியாக இந்த உடலிலே பல மாற்றங்களை ஏற்படுத்தும். அதே நேரத்திலே அந்த உயிர்த்துகளை பகிர்ந்து பார்த்தோமானால் கோடிக்கணக்கான இறைத்துகள்கள் அதிலே நிரம்பி இருக்கும். அந்த இறைத்துகள் எப்போதும் வேகமாக சுழன்று கொண்டே இருக்கக்கூடிய இறைத்துகளின் தொகுப்பு தான் உயிர்த்துகள். ஒவ்வொரு இறைத்துகளை உற்று நோக்கி கவனிக்கும் பொழுது வேகமாக சுழன்று கொண்டிருக்கக்கூடிய இறைத்துகளுக்கு மத்தியிலே சுழலாத ஒரு அறிவு பகுதி சிவம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார்கள். உயிர் புருவ மத்தியிலே அறிவினது மூலத்தை ஆழ்ந்து நோக்கி அமர. புருவ மத்தியிலே ஆக்கினா சக்கரத்திலே உயிர்த்துகள், உயிர்த்துகளுக்குள்ளே இறைத்துகள், இறைத்துகளுக்குள்ளே அறிவு, அறிவுக்கு உள்ளே அடக்கமாக அருபமாக பரம். அறிவினது மூலத்தை ஆழ்ந்து நோக்கி அமர. அப்படி அமர்ந்தால் சிந்தை அடங்கிடும், மனம் அடங்கிவிடும். ஜீவனே சிவனாகும். இந்த ஜீவனே சிவனாக
பரம்பொருளை உணர்ந்த நிலையில் இருக்கும். சிறுக சிறுக பயின்றால் சித்திக்கும் உண்மை நெறி அப்படிங்கிறாங்க. ஆக சிந்தை அடங்கிடும் ஜீவனே சிவனாகும். இந்த ஜீவனே சிவனாகும் என்ற நிலைக்கு துரியாதீத விளக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாடல். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு, இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க. நிறைநிலையே தான் அதுவாக, நிறைநிலையே தானாக உணர்வதாகும் நித்தம் நித்தம் உயிருடலில் இயங்கு மட்டும் என்று குறிப்பிட்டிருப்பார். இறைநிலையோடு மனம் இரண்டர கலந்து நின்றால், இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் அந்த டெல்டா அலைச்சுழலிலே மனம் விழிப்பு நிலையில் இருந்தால் நிறைநிலையே தான் அதுவாக உணர முடியும். பரம்பொருளே தானாக உணர முடியும். அப்ப எந்த அளவுக்கு ஆழமான விளக்கங்கள் இந்த வரிகளிலே. ஜீவனே சிவனாகும். இந்த ஜீவன் ஜீவனாக இருந்து கொண்டே சிவநிலையை அடைய முடியும். இதற்கு சிறுக சிறுக பயின்றால் சித்திக்கும் உண்மை நெறி என்று இந்த உயிருக்குள்ளே மனம் அடங்கி, உள்ளுக்குள்ளே ஆழ்ந்து அடங்கி அடங்கி ஒடுங்கி ஒடுங்கி அதற்குள்ளாகவே நிலை பெற்றால் சிவத்தை உணர முடியும். எங்கே? இந்த ஜீவனுக்குள்ளே சிவத்தை உணர முடியும். புருவ மத்தியிலேயே உயிர், உயிருக்குள்ளே இறைத்துகள், இறைத்துகளுக்குள்ளே அறிவு, அறிவினுடைய மைய பகுதியிலே அருவமாக பரம்பொருளே அறிவாகவும் இயக்கத்திலே உயிராகவும் இந்த உடலை ஒவ்வொரு ஜீவனையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது என்ற உண்மை புரிய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஆழமான விளக்கங்கள் கொண்டதுதான் மகரிஷியினுடைய இந்த ஆக்கினை தவம். அதற்குத்தான் நெற்றி இதை பட்டினத்தார் அவர்கள் நெற்றி விழியுடைய நிர்மல சதோசிவத்தை புத்தியுடன் பாராமர் பொறி அழிந்தேன் பூரணமே என்று குறிப்பிடுவார்கள். நெற்றி விழி இரண்டு கண்கள், மூன்றாவது ஒரு கண். நெற்றி விழியுடைய நிர்மல, நிர்மலம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக ஒன்றும் இல்லாத சதாசிவம். இங்கு சதா சிவம் என்று குறிக்கக்கூடியது சிவத்தை குறிக்க. சதா என்றால் எங்கும், சிவம் என்றால் எங்கும் நிறைந்த இந்த பூரணம். இந்த சிவத்தை மூன்றாக பிரிக்கலாம். சிவம், சக்தி சிவம், சதாசிவம். இங்கே குறிப்பிடுவது சதாசிவம். அதாவது ஒரு அணு, அணுவுக்கு மத்தியிலே இருப்பது அந்த அணுவை இயக்கக்கூடிய சக்தி சிவமாக, இரண்டு அணுக்களுக்கிடையே இருப்பது சிவம். அனைத்தும் இந்த சுத்த வெளியிலே, அதாவது சதாசிவம். அணுவுக்கு மத்தியிலே சக்தி சிவம், இரண்டு அணுக்களுக்கு இடையே இருப்பது சிவம். சதாசிவத்திலே தான் அனைத்து அணுக்களும், அனைத்து பிரபஞ்ச தோற்ற காட்சியும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த சதாசிவத்தை புருவ மத்தியிலே உணர முடியும். புத்தியுடன் பாராமற் பொறி அழிந்தேன் பூரணமே என்று குறிப்பிடுகிறார். நெற்றி விழியுடைய நிர்மல சதாசிவத்தை புத்தியுடன் பாராமல் பொறி அழிந்தேன். ஆக கூர்ந்து ஆழ்ந்து ஒவ்வொரு அணுவுக்கு மத்தியிலேயும் பரம்பொருள் தான் அந்த அணுவையும் அந்த தோற்ற காட்சியையும் அல்லது அந்த ஜீவனையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது என்று புரியாமல் புலன்களின் மூலமாக பொறி அழிந்தேன், புலன்களின் மூலமாக நான் இதுவரை வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்று ஒரு தெளிவு நிலையில் இந்த பாடல் குறிப்பிடுகிறார்கள். இன்னொரு வரியிலே குறிப்பிடுவார்கள். மூக்கு முனையை முடித்திருந்து பாராமல் அக்கை கெட்டு நானும் அறிவழிந்தேன் பொருள. மூக்கு முனையை ஏற்கனவே மகரிஷி இதை குறிப்பிட்டிருப்பார்கள். அதாவது 5 புலன்களையும் அடக்கி உருவத்திடையே இரு
உருவ மையத்தில் இருள் நீக்கி அருள் விளக்கும் உருவாசல் உண்டு அதுவே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இந்த எண்ணத்தை உருவங்களிடை நிறுத்தின்னு சொல்லியிருப்பாங்க. இருவிழிகள் மூக்கு முனை குறிப்பாய் நிற்க. ஆக மூக்கு முனை என்று சொல்லக்கூடிய பாடலிலே குறிப்பிடக்கூடிய மூக்கு முனையை இது நிச்சயமாக பட்டினத்தார் சொன்ன இந்த விளக்கத்தை எளிய முறையிலே நமக்கு இருவிழிகள் மூக்கு முனை குறிப்பாய் நிற்க என்று குறிப்பிடுகிறார்கள். இதைத்தான் பட்டினத்தார் மூக்கு முனையை முழித்திருந்து பாராமல். ஆக மூக்கு முனையை முதலிலே கண்களை திறந்து சிறிது நேரம் கவனித்துக் கொண்டிருந்தால் மனம் தானாகவே புருவ மத்தியிலே அழுத்தத்தை உணர முடியும். மூக்கு முனையை முழித்திருந்து பாராமல் ஆக்கை கேட்டு நானும் அறிவழிந்தேன். புருவ மத்தியிலே ஆழ்ந்து கவனிக்கும் போது சிவத்தை உணர முடியும். அப்படி இதுவரை நான் பார்க்காததனால் ஆக்கை கெட்டு இந்த உடலினுடைய செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தாமல் அதற்குண்டான சுரப்பிகள் ஒழுங்காக இல்லாமல் இந்த ஆக்கை இந்த உடல் கெட்டு, உடல் கெட்ட உடனே இந்த உடலை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அறிவும் கெட்டு மனம் ஆறாவது அறிவு விழிப்பு நிலையில் இல்லாததனால் உடலும் கெட்டு அறிவும் சீரழிந்த நிலையில் தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் இருந்து கொண்டு இருக்கிறது. இன்றைய காலகட்டத்திலும் இதைத்தான் திருத்தம் வேண்டும் என்ற நிலையிலே மூக்கு முனையை ஒழித்திருந்து வாராமல் ஆக்கை கெட்டு நானும் அறிவழிந்தேன் பூரணமே என்று குறிப்பிடுகிறார்கள். இன்னொரு கவியிலே புருவத்தடை உந்தன் பூவிரலால் தொட்டு குருவனக்கு பாடலிலே அற்புதமாக குறிப்பிட்டார்கள். புருவத்தடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி உன் செயல்கள் பதிவழிந்து பூர்வநிலை அறிவறிய துரியம் தந்து. முதல்ல புருவ மத்தியிலே தொட்டு பிறகு துரியத்தை கொடுத்து அந்த பாடல் வரிகளிலே அற்புதமாக குருவினுடைய மேன்மையை முழுவதுமாக விளக்கி சொல்லி அத்துணை பயிற்சிகளை உடற்பயிற்சி, காயகற்பம், ஒழுக்க நெறி, அறநெறி, மற்ற துரியாதீத நிலை அத்தனையுமே அதில் அடக்கமாக இப்பேற்பட்ட மேன்மையான பயிற்சிகளை கொடுத்த குருவே என்று குருவினுடைய மேன்மைக்காக குருவணக்க பாடலாக அதிலே குறிப்பிட்டிருப்பார்கள். இப்படி ஒவ்வொரு பாடல்களின் மூலமாக ஆக்கினை தவத்தினுடைய மேன்மையை நாம் உணர்ந்து கொண்டிருப்போம். ஒன்றி புள்ளியாய் ஒடுங்கி நீ இரு. ஒன்றி புள்ளியாய் ஒடுங்கி நீ இரு. அன்றி விரிந்திடில் ஆராய்ச்சியோடிரு. நின்றிடு அகண்டாகார நிலையினில் வென்றிடுவாய் புலனைந்தியும் வெற்றியே என்று மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து இதிலே பாடல்களாக குறிப்பிட்டிருப்பார்கள். ஆக இந்த பாடல் வரிகள் என்ன குறிப்பிட வருகிறது? ஒன்றி புள்ளியாய் ஒடுங்கி நீ இரு. அன்றி அப்படி இல்லைன்னா விரிந்திடில் மனம் விரிந்து விரிந்து நின்று பழகும் போது ஆராய்ச்சியோடு இரு என்று குறிப்பிடுகிறார்கள். ஆக துரியாதீதத்தை விரிந்து விரிந்து அகண்டாகார நிலையினிலே நின்று தவம் செய்ய முடியும். ஒன்றி புள்ளியாய் ஒடுங்கியும் நாம் இருக்க முடியும். அப்படி இருக்கும் நிலையில் வென்றிடுவாய் புலனைந்தையும் வெற்றியே என்று குறிப்பிடுகிறார்கள். ஆக ஆக்கினை தவத்தின் மூலமாக துரியாதீத நிலையை பெற முடியும். ஏற்கனவே துரியாதீதம் எடுத்த அன்பர்கள் ஆக்கினை தவத்திலேயே அடங்கி அடக்கம் பெற்று ஒடுங்கி அதுக்குள்ளே ஒடுக்கம் பெற்று இந்த துரியாதீத நிலையை அடைய முடியும். புலன் ஐந்தும் வென்ற நிலையிலே மட்டும்தான் சாத்தியம். ஆரம்பகட்ட சாதகர்களுக்கு இது கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கு. அதற்குத்தான் இந்த ஆக்கினை தவம் எடுத்த உடனே நமக்கு புலனடக்கம் வராது ஏனெனில் நாம் பல ஆயிரம் பிறவிகளாக இந்த
இச்சை வையப்பட்ட இந்த ஆன்மா தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பதனால் அவ்வளவு எளிதாக அந்த துரியாதீத நிலையை அடைய முடியாது. அதற்காகத்தான் இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த ஆக்கினை தவத்திற்கு அடுத்தபடியாக துரியம் கொடுத்து பிறகு பஞ்சேந்திரிய தவத்தின் மூலம் மேலும் இந்த புலனடக்கம் பெற்று துரியாதீத நிலை அடைவதற்குண்டான ஒரு நம்மை தயார் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு தவத்தையும் அதிலே புகுத்தியிருப்பார்கள். அந்த அளவுக்கு மகரிஷி தத்துவத்தையும் புரிந்து வைத்திருக்கிறார். மனிதனுடைய இயல்பான நடைமுறை வாழ்க்கையிலே வரக்கூடிய வாழ்க்கை சிக்கல்களும் அதிலிருந்து மனம் வெளிவர முடியாத நிலையில் என்னென்ன துன்பங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்ற உண்மையையும் புரிந்து அதற்கேற்றாற்போல் பயிற்சிகளை எளிமைப்படுத்தியும் ஆழமான விளக்கங்களையும் அதிலே கொடுத்திருந்தார்கள். அதற்கு இந்த அகத்தவத்தின் பயன்கள் அதை நல்ல ஆழமாக விரிவாகவும் சொல்லியிருப்பார்கள். அறிவதனை கருவினிலே இணைத்து தவம் மாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணம் செய்யலாம். இந்த அறிவை கருவோடு இணைக்க வேண்டும். முதல்ல அறிவு எங்க இருக்கு அப்படின்னு நம்ம ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அறிவு அதனை கருவோடு இணைக்க வேண்டும். அதாவது அறிவு என்று குறிப்பிடுவது அது அலையும் போது மனம் அருவமாக அறிவாக இருந்து கொண்டிருக்கக்கூடியது, அலையும் போது மனமாக வெளியேறி கொண்டிருக்கிறது. புலன்கள் வாயிலாக அலைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனதை கருவோடு இணைக்க வேண்டும். அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற. ஆக மூலாதாரத்திலும் கவனிக்கலாம். அதனுடைய இயக்க மையமாக அறிவு மையமாக ஆக்கினா சக்கரம் அங்கே கூட ஆழ்ந்து கவனிக்கும். அதைத்தான் குறிப்பிடுகிறார்கள். அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும். ஆக ஆக்கினை தவம் பயின்றவுடனே ஆழ்ந்து ஆழ்ந்து செய்ய செய்ய ஒரு மனிதனுக்கு புலனடக்கம் வர வேண்டும். புலனடக்கம் பெற்றால் 6 குணங்கள், தீய குணங்கள் எழாமல் சீரான நிலையிலே இயங்குவதற்குண்டான சூழல் கிடைக்கும். அறிவு தன் விழிப்பு நிலை பிழறாத தெளிவில், அறிவு அதனுடைய விழிப்பு நிலை. மனிதன் என்று சொன்னால் மனிதனுக்குண்டான சிறப்பு அறிவு 6வது அறிவு. அந்த 6வது அறிவு விழிப்பு நிலையிலே இருக்க, அந்த 6 அறிவு முழுமை நிலையில் இயங்கிக் கொண்டே இருந்தால், விழிப்பு நிலையில் இருந்தால் 5 பெரும் படி செயல்கள் விளைய வழி ஏது என்று குறிப்பிடுகிறார்கள். ஆக ஒரு மனிதன் எந்த தவறு செய்தாலும், எந்த பழி செயல்கள் செய்தாலும் 6வது அறிவு விழிப்பு நிலையில் இல்லாததனால் விளையக்கூடிய நிலை, இதைத்தான் குறிப்பிடுகிறார்கள். ஆக 6 தீய குணங்களுடைய எழுச்சிதான் பஞ்சமா பாதகங்கள். ஆக மனிதன் விழிப்பு நிலையில் இருந்து வாழ்க்கை வாழும்போது இந்த 6 தீய குணங்களுடைய எழுச்சியான பழி செயல்கள், அதாவது 5 பெரும் பழி செயல்கள் விளையாது என்று அழுத்தமாக குறிப்பிடுகிறார். ஆக 5 பெரும் பழி செயல்கள் என்பது 6 தீய குணத்தினுடைய எழுச்சி. 6 தீய குணம் என்பது புலன் அடக்கம் பெறாததனுடைய தொடர்ச்சி. ஆனா ஆக்கினை தவம் செய்யும் பொழுதே புலனடக்கம் பெற முடியும். அதன் மூலம் 6 நல்ல குணங்களை பெற்று பழி செயல்கள் இல்லாத பஞ்சமா பாதகங்கள் சொல்லக்கூடிய அது விளையாமல் வாழ முடியும். இதற்கு ஆக்கினை தவமே போதும் என்பதுதான் இந்த இதனுடைய கருத்து. அதற்கு எப்படி அபியாசம் செய்ய வேண்டும் என்று அற்புதமாக விளக்கம் கொடுக்கிறார்கள். அறிவு உயிரில் அடங்கி, அறிவு உயிருக்குள்ளே அடங்கி இந்த அலைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனம் உயிருக்கு மத்தியிலே உற்று நோக்க வேண்டும். இதைதான் இன்னொரு கவியில கூட அற்புதமாக அதை சொல்லியிருப்பாரு. அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க.
முன்வினைகள் போமே என்று குறிப்பிடுவார்கள். ஆக முதல்ல அலைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனம் அதனுடைய மூலமான அறிவோடு, உயிருக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவோடு அடங்கி அந்நிலையில் மேலும் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய அறிவினுடைய மூலமாக ஒடுக்கம் பெற வேண்டும். ஆழ்ந்து ஒடுங்கி துரியத்திலே ஒடுக்கம் பெற முடியும். நிற்க முன்வினைகள் போமே. சஞ்சித்த வினைகள் துரியாதீத நிலையில் தான் போகும். இங்கே ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க என்று குறிப்பிடுவது துரியத்திலே துரியாதீத நிலையில், துரிய தவத்திலே துரியாதீத நிலையில் ஒடுங்கி தவம் ஏற்றினால் முன்வினைகளான சஞ்சித வினையை போக்க முடியும் என்று குறிப்பிடுகிறார். இதிலே அடுத்த வரி, அறிவு துரியாதீத நிலை நிற்க நிற்க. இந்த அறிவு பரம்பொருளோடு ஐக்கியமாகி துரியாதீத நிலையில் நின்றால் ஆதியாம் நிற்க நிற்க என்று 2 வார்த்தைகள் அடுத்து தொடராக குறிப்பிடுகிறார். நிற்க என்றால் செய்தால், நிற்க நிற்க என்றால் வாழ்நாள் முழுவதும் தொடர் பயிற்சியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். அறிவு துரியாதீத நிலை நிற்க நிற்க ஆதியாம் மெய்ப்பொருளாம் அரும்பிறவி தொடரே. ஆக துரியாதீத நிலையில் தொடர்ந்து நிற்க பழகி கொண்டோம் ஆனால் பரம்பொருளை உணர முடியும். மெய்ப்பொருளாக அனைத்தையும் மெய்ப்பொருளாகவே காட்சியாக காண முடியும். அப்பேற்பட்ட நிலையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான பலன் பிறவி சக்கரம் அறுக்கப்பட்டோம். பிறவி தொடர் இல்லாமல் மீண்டும் பிறவாமை நிலையை நாம் அனுபவிக்க முடியும். இப்படி மகரிஷியினுடைய கவிகள் 2000 பாடல்களுக்கு மேலே எழுதியிருக்கிறார்கள். ஒவ்வொரு பாடல்களுக்குள்ளேயும் ஆராய்ச்சி செய்து பார்த்தோமானால் அற்புதமான பலன்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த தவம் எப்பேற்பட்ட இயற்கையான ஒரு தவம் என்பதற்கு ஒரு சான்று. ஒன்றி ஒன்றி நின்று அறிவுக்கு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்ப அறிவு மனமாக அலைந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் உண்மை. இது 1955 எழுதின கவி. ஒன்றி ஒன்றி, இது ஒன்றின்னு சொல்லி இருக்கலாம் மகரிஷி. ஏன் இந்த இடத்துல 2 வாட்டி சொல்றாங்க பாருங்க. ஒன்றி அந்த நிற்கக்கூடிய இடத்திலே அதற்குள்ளேயும் இன்னும் ஒன்றி உள்ளே போக வேண்டும். ஒன்றி ஒன்றி நின்று அறிவுக்கு ஒரு புது பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். வெளியே ஓடாமல் என்ன விளைவு கிடைக்கும்? உறுதி கிடைக்கும், நுட்பம் கிடைக்கும், சக்தி கிடைக்கும், இவை அதிகமாகும் அப்படிங்கிறாங்க. அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம். சோ ஒவ்வொரு நாளும் இந்த அறிவுக்கு ஒரு புது அனுபவங்கள் கிடைக்கும். அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்து விடும் அப்படிங்கிறாங்க. புது அனுபவங்கள் கிடைக்கும். அது இன்ட்யூஷனாகவே ஆன்மாவிலே பதிந்து விடும், அறிவினிலே நிலைத்து விடும். மேலும் ஆழ்ந்து தவம் செய்து ஆய்ந்து ஆராய்ச்சி தற்சோதனை செய்து ஆழ்ந்து ஆய்ந்து முதல்ல ஒவ்வொரு நாளும் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் ஆன்மாவிலே நிலைத்துவிடும். மேலும் அந்த அனுபவத்தை வைத்துக் கொண்டு தொடர்ந்து தவம் ஆழ்ந்து ஆழ்ந்து தவம் செய்து செய்து தற்சோதனை செய்து செய்து நன்று என்று கண்டபடி செயல்கள் ஆற்றும் நற்பண்பு புலன்களுக்கே அமைந்து போகும். சோ கருவுக்குள் இருக்கக்கூடிய அத்துணை இருப்பும் புலன்களும் இயல்பாகவே நற்பண்புகளை பெறும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது மேன்மையான ஆன்மாக்களுக்கு பொருந்தும். ஆனாலும் இச்சை வயப்பட்ட ஆன்மாவிற்கு
தொடர் பயிற்சி, அதுதான் நீங்க குறிப்பிட வேண்டும். தொடர்ச்சியான பயிற்சி, ஆழ்ந்து ஆய்ந்து ஒவ்வொரு நாளும் ஆழ்ந்து ஆழ்ந்து தவம் செய்ய வேண்டும். தொடர்ந்து தற்சோதனை செய்ய வேண்டும். இது வெறும் பயிற்சி மட்டுமல்ல, தொடர்ச்சியாக பயிற்சி சாதகம் செய்து கொண்டே இருக்கிறது. கற்றுக்கொண்ட பயிற்சிகளை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். விட்டு விட்டு செய்யும் போது அதற்கு ஒரு பலன் உண்டு, தொடர்ச்சியாக செய்யும் போது அதற்கு பலன் உண்டு. ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்டபடி செயல்கள் ஆற்றும் நற்பண்பு புலன்களுக்கே அமைந்து போகும். என்றென்றும் கருவடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்படைத்து ஈதே தவமாம். என்றென்றும் கருவடத்தே. கருவடத்தே என்று குறிப்பிடக்கூடிய இந்த இடம் கரு அப்படிங்கிறது கருமையத்தையும் குறிக்கும், ஆக்கினை சக்கரத்துக்கும் பொருந்தும். என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்படைத்து ஈதே தவமாம். இதுதான் தவம் என்று குறிப்பிடுகிறார்கள். ஏதோ கண்களை மூடி சிறிது நேரம் அமர்ந்திருப்பது, அது 15-20 நிமிடம் அமர்ந்திருப்பது, இது தவமா என்று கேட்டால் தவம் என்று சொல்ல முடியாது. எப்படி ஆழ்ந்து தவம் செய்பவரிடம் உண்மையாக இயற்கை முறையிலே தவம் செய்யக்கூடிய மனிதனுக்கு ஒன்று புலனடக்கம் வர வேண்டும், 6 தீய குணங்கள் எழாமல் இருக்க வேண்டும், பஞ்சமா பாதகங்கள் வராமல் இருக்க வேண்டும், செயல்படா இயற்கையிலே எழுச்சி அடையாமல் இருக்க வேண்டும். இது அத்துணையும் கிடைக்க வேண்டும். அதாவது ஒரு உறுதி கிடைக்கும், ஒரு நுட்பம் கிடைக்கும், ஒரு சக்தி கிடைக்கும். இதையெல்லாம் அதிகமாக கூடிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய ஆழ்ந்த அந்த அனுபவங்கள் ஆன்மாவோடு செயல் திருத்தம் பெற்ற புதிய பதிவுகளாகவும் மேலும் மேலும் தொடர்ந்து தவம் செய்து கொண்டே இருப்பதற்கும், தவத்தினுடைய உச்சமான பலனை பெறும் பொழுது தற்சோதனையில் ஈடுபட்டும் அதிலே நல்லது கெட்டதை பிரித்து பார்க்கக்கூடிய நல்ல பண்புகளை புலன்களுக்கே இயல்பாக கிடைக்க பெறுவதற்குண்டான ஒரு நல்ல சூழல் எவருக்கு அமைகிறதோ அவர்கள் தான் உண்மையிலே இயற்கையாக தவம் செய்கிறார்கள். இல்லை என்றால் தவம் செய்வது போன்று தொடர் பயிற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதில் உண்மையான மேன்மையான பலனை இன்னும் பெறவில்லை என்றுதான் அர்த்தம். ஆக கடுமையான முயற்சி, ஆழமாக இந்த தவத்தை மேற்கொள்ள வேண்டும். ஏதோ நேரத்திற்கு உட்கார்ந்து தவம் செய்வது, மணித்துளிகளை வைத்து தவம் செய்வது, இதெல்லாம் ஆரம்பகட்ட பயிற்சியாளர்களுக்கு எந்த நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் இந்த தவத்தை செய்வதற்கு, எந்த நேரமும் தவம் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். இப்படி தவம் செய்து நல்ல பண்புகளை கருமையத்திலே நல்ல பதிவுகளை பெற்றவர்களுக்கு புலன்கள் இயல்பாகவே அமைதியாகவும் இருக்கும். இதுதான் அகத்தவமும் ஞானமும் என்ற ஒரு கவியிலே ஆழமாக விளக்கி சொல்லியிருப்பார்கள். அலை மனதை ஆக்கினையில் நிறுத்தி வென்ற, ஆக்கினைன்னு நேரடியாகவே இந்த கவியில குறிப்பிட்டிருப்பார்கள். இதெல்லாம் ஆரம்ப கட்டத்துல சொன்ன கவி. இப்போது சொல்லக்கூடிய கவி 84வது வருடத்துல எழுதின கவி. அதாவது பொதுவாக சொல்லிய இந்த கவிகள் இங்கே டைரக்டா ஆக்கினையிலே சொல்லிடுவாங்க. அலை மனதை, அலையக்கூடிய இந்த மனதை ஆக்கினையில் நிறுத்தி ஒன்ற ஐம்புலன்கள் அடக்கமாம் அப்படிங்கிற டைரக்டாவே சொல்லிட்டாங்க. அலை மனதை ஆக்கினையில் நிறுத்தி ஒன்ற ஐம்புலன்கள் அடக்கமாம், சுழற்சி வேக அலையே தான் விண். அதாவது இந்த விண்ணுக்கு எப்படி விண் சுழற்சி வேகமாக இருக்கக்கூடிய அலையேதான் விண், அதுவே உயிராய் ஜீவனுக்குள்ளே மனிதனுக்குள்ளே உயிராய் ஆற்றும் ஆக்கினை சக்கரத்திலே அவ்வுண்மை கண்டு, ஆக விண் நம்ம மனித உடலிலே உயிராக சுழன்று கொண்டிருக்கக்கூடிய, வேகமாக சுழன்று கொண்டிருக்கக்கூடிய விண்ணென்ற உயிராற்றலை உருவமத்திலே ஆழ்ந்து கவனித்து
அவ்வுண்மை கண்டு துரியத்தில் நிற்க அலையக்க விண்ணுக்கு மூலம் ஆதி. அலை இயக்க விண்ணுக்கு மூலம் ஆதி. இந்த விண் என்பது ஆதியிலிருந்து தோன்றியது. எந்த அளவுக்கு விளக்கத்தை இந்த பாடலிலே குறிப்பிடுறார். அலையக்கு விண்ணுக்கு மூலம் ஆதி அறிவாக. அது எப்படி இருக்கிறது? மூலம் ஆதி அறிவாக அனைத்திலுமாம் அனைத்துமான அப்படின்னு. ஆக அறிவாக இருந்து கொண்டிருக்கிறது. அனைத்திலுமாம் அனைத்துமான அலையக்க பிரபஞ்ச வெளியே ஆதி. ஆக ஆதியே அனைத்து பொருளும் ஆதியிலே மிதந்து கொண்டிருக்கிறது. அனைத்து பொருளுக்குள்ளேயும் ஆதி என்று பரம்பொருள் இருக்கிறது. இதைத்தான் உன்னிலே நான் அடங்க என்னுள்ளே நீ விளங்க என்ற பாடல். அதாவது இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, பரம அணுமுதல் பார் விண்மீன் அனைத்தும். பரம அணுமுதல் இதை இறைத்து கொள்வது. பரம அணுமுதல் பார், அதாவது பார் விண்மீன் அனைத்தும் வம்பரம்போல் சுழன்று மிதந்து உருண்டு உன்னில் ஆடும் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆக இந்த சுத்த வழிக்குள்ளே இறைத்துகள் முதல் விண்மீன் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் வரை இந்த சந்திரன் சூரியன் அனைத்து இயக்க தோற்ற காட்சிகளும் மிதந்து கொண்டு இருக்கிறது. அத்தனை அணுவுக்குள்ளேயும் பரம்பொருள் நீக்கமர நிறைந்துள்ளது. இதுதான் இந்த வரியினுடைய ஆழம். உச்சம் என்று சொல்லலாம். விண்ணுக்கு, அதாவது அலையக்க விண்ணுக்கு மூலம் ஆதி அறிவாக அனைத்திலுமாம் அனைத்துமான அலையக்க பிரபஞ்ச வெளியே ஆதி. அதன் தன்மை அறிவு என அறிந்தால் அதுதான் ஞானம். பாருங்க, இந்த அறிவுதான் மனதினுடைய மூலம் பரம்பொருள். மனதிற்கு முன்னாடி அறிவு, அறிவுக்கு முன்னாடி அதுவே பரம். இடையில இயக்கம் என்று பார்க்கும்போது உயிர் அலையும் போது மனமாக. இதை எந்த அளவுக்கு புரிந்து கொள்கிறோமோ அதுதான் ஞானம். பேர்பட்ட அற்புதமான கவிகளை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு கவிகளுக்குள்ளேயும் திரும்ப திரும்ப எத்தனை கவியை படித்தாலும் இந்த ஆக்கினையினுடைய வேல்யூவை நாம முழுசா புரிஞ்சுக்க முடியும். இது போல நிறைய கவிகள் ஒவ்வொரு பாடல்களையும் நம்ம படித்து பார்க்க வேண்டும். ஆக ஆரம்பகட்ட சாதகர்கள் ஆக்கினை தவம் எடுப்பது என்பது இயல்பான ஒரு விஷயம். ஒரு துரியாதீதம் பயின்ற நிலையிலே இந்த பாடல் வரிகளை ஆழ்ந்து 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 நாம் உச்சரித்து அதனுடைய பலன்களை நாம் பெறுவதற்கு, புரிந்து கொள்வதற்கு தயாராக நாம் வர வேண்டும் என்றால் தொடர்ந்து ஆக்கினையிலே 20 நிமிடம் தவம் செய்ய வேண்டும். இது எப்போ தீட்சை எடுத்த போது செய்திருக்கும். ஆனா பிறகு துரியாதீதம்னு வந்த பிறகு, மற்ற தவங்கள் கற்றுக்கொண்ட பிறகு நாம் அதிலே தவம் செய்து கொண்டிருப்போம். ஆக்கினையிலே ஆழமாக ஒரு 10-15 நிமிடத்திற்கு மேலாக மனம் அசைவு இல்லாமல், சலனம் இல்லாமல் அமர்ந்து தவம் செய்வதற்கு முடிகிறதா என்று நம்மை நாம் சோதனை செய்து பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி அடங்கினால் மட்டுமே மனம் அலையாமல் ஆக்கினை சக்கரத்திலேயே உற்று நோக்கி மனம் அலையாமல் அமைதி நிலையிலேயே துரியாதீத நிலையை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி இருந்தால்தான் நாம் அடுத்து துரியத்திற்கு தகுதி. இப்படி ஆக்கினையிலே ஒரு 10-15 நிமிடம் 20 நிமிடம் பழகி இதிலே வெற்றி கண்டோமானால் அந்த நேரத்தை பிரித்து ஆக்கினையிலே சிறிது நேரமும் துரியத்திலே சிறிது நேரமும் ஆழ்ந்து தவம் இருக்க பழக வேண்டும். பிறகு அந்த ஒரு அரை மணி நேரத்திலே துரியாதீதம் பயிலும். இப்படி நேரத்தை ஒதுக்கி நல்ல ஒரு தொடர் முயற்சியாக, ஏன்னா இது ஆக்கினை தவம் செய்யும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய ரசாயன மாற்றங்கள் நிறைய நமக்குள்ள சேஞ்சஸ்
அதாவது பிசிக்கல் சேஞ்சஸ், ஹார்மோன் சேஞ்சஸ் சொல்லுவாங்க. அந்த சேஞ்சஸும் வரணும். அதுக்கேத்த மாதிரிதான் மனமாற்றங்கள், பேசின தகவல்கள் எல்லாமே. இவ்வளவு விளக்கங்களும் இந்த பாடல் வரிகளிலே கொடுக்கப்பட்டுள்ளது மகரிஷியுடைய கிரிகளிலே. இது போல ஒவ்வொரு கவியையும் ஆராய்ச்சி செய்து அதை புரிந்து கொண்டு வாழ்க்கையிலே பயிற்சியாக செயல்படுத்தி, இதிலே ஒரு குறிப்பு என்ன என்றால், மீண்டும் நான் முதலிலே குறிப்பிட்டது போல, இந்த தவம் செய்வதற்கு அடிப்படையான தகுதி காயகல்பம் பயிற்சி செய்துவிட்டு, உடற்பயிற்சி செய்துவிட்டு தவம் செய்வது சிறப்பு. என்னென்றால், காயகல்ப பயிற்சி செய்யும் போதும் உடற்பயிற்சி செய்யும் போதும் அதற்குண்டான அசைவுகள் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. அதாவது சுழிமுனை, அதாவது ஸ்பைனல் கார்டு, அதுக்குள்ள இருக்கக்கூடிய சுழிமுனை ஒழுங்குபடுத்தப்படுகிறது. இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்றால், இடங்களையும் பெண்களையும் சமநிலைக்கு கொண்டு வந்து சுழிமுனையை இயங்க செய்வதற்குண்டான பயிற்சி முறைகள் காயகல்பம் மற்றும் உடற்பயிற்சி செய்த பிறகு இந்த ஆக்கினை தவத்தையோ அல்லது மற்ற தவங்களை செய்யும் பொழுதோ பயிற்சி செய்யும் போது மனம் அலைச்சூழல் வேகம் சீக்கிரமாகவும் அந்த குறைவு நிலைக்கு வந்து தவத்தினுடைய உச்சத்தை நாம் பெற முடியும். அந்த தவத்தினுடைய உச்சம் என்பது நல்ல உடல்நிலையையும் நல்ல மனமாற்றத்தையும், அந்த மனமாற்றத்தின் மூலம் இல்லறத்திலும் சமுதாயத்திலும் நல்ல மாற்றங்களை நம்மால் உருவாக்க முடியும், அல்லது நம்மை பார்த்து அவர்கள் அந்த மாற்றம் பெறுவார்கள். இப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய பயிற்சி முறைகள் தான் இந்த ஆக்கினை தவமும் கூட. இது ஏதோ ஆரம்பகட்ட தவம், இதிலே நமக்கு நான் துரியாதீதம் தெரியுமே, இந்த துரியாதீதத்திலே ஆக்கினை அடக்கம் தான். அதற்கு ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் நாம் செய்தால் போதும். எந்த அளவுக்கு ஆழமாக அபியாசம் செய்கிறோமோ, அந்த துரியாதீத நிலையை பெறுகிறோமோ, அதற்கு ஏற்றாற்போல் மகரிஷி ஒரு கவியிலே குறிப்பிட்டிருக்கார், தீட்சை கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த வரிகள் பொருந்தும். நினைத்தவுடன் இங்கும் அங்கும் எங்கும் எங்கும் என்று குறிப்பிடுவார்கள். நினைத்தவுடன் இங்கும் அங்கும், இங்கும் அங்கும் ஆக்கினை. நினைச்ச உடனே ஆக்கினை இல்லை, நினைச்ச உடனே துரியத்துல ஆற்றலை குவிக்கணும், நினைச்ச உடனே கையில குவிக்கணும் தொட்டு உணர்த்துவதற்கு, நினைச்ச உடனே கண்கள்ல குவிக்கணும். எங்கும் எங்கும் குறிப்பிடுவார்கள். எங்கும் எங்கும்னா பேரியக்க மண்டலத்தின் சுத்தவெளியில மனதை நிறுத்துவதற்குண்டான ஒரு மனோநிலைக்கு தொடர் அபியாசம் மட்டுமே சாத்தியம். இது போல பல விளக்கங்கள் மகரிஷியுடைய கவியிலே கொடுக்கப்பட்டுள்ளது. மீண்டும் ஒரு முறை கூறிக்கொள்கிறேன், மகரிஷியுடைய தத்துவங்கள் புத்தகத்திலே, மனவளக்கலை புத்தகங்களிலே கொடுக்கப்பட்டதை விட பல மடங்கு கருத்து செறிவுகள் பாடல்களிலே கொடுக்கப்பட்டுள்ளது. அப்படி இந்த ஆகினையினுடைய அற்புதத்தை ஓரளவுக்கு புரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆக்கினை தவத்தை சிறப்பாக செய்து இதிலே துரியாதீத நிலையை பெற முடியும். நாமும் இந்த தவத்தை தொடர்ச்சியாக செய்து நமக்குள்ளே பல மாற்றங்களை ஏற்படுத்தி மகிழ்ச்சி கண்ட கனவான உலக சமாதானத்திற்கு இந்த வல்லமையையும் இந்த அனுபவத்தையும் இந்த ஆற்றலையும் பயன்படுத்தி சமுதாயத்தை சிறப்பான ஒரு நிலைக்கு கொண்டு வருவதற்கு நாமும் கருவியாக இருப்போம் என்று கூறி, இதுகாரும் செவிமடுத்த அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி கூறி, இந்த வாய்ப்பை கொடுத்த ஆழியாறு ஐடி நிர்வாகத்திற்கும் எனது நன்றியை கூறிக்கொண்டு இந்த உரையை இதோடு நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. தொட்டு கொடுக்கும் தீட்சை முறையையும் ஆரம்ப நிலையில் மட்டுமல்லாது துரியாதீதம் தவம் எடுத்த பின் ஆக்கினையை மேலும் சிறப்பாக உணர வேண்டும் என்பதையும், உயிர்நிலையை உணரும் வாசல் ஆக்கினை என்பதோடு மகரிஷியின் பாடல்களோடு பட்டினத்தார் பாடல்களையும் விளக்கி ஆக்கினை உணர்வை சிறப்பாக ஐயா அவர்கள் விளக்கினார்கள். ஆழ்ந்து தவம் செய்யும் தொடர் பயிற்சியின் அவசியத்தை மிக சிறப்பாக உணர்த்தினார்கள். அதற்கேற்றாற் போல்தான் அதன் பலன் அமையும் என்பதையும் வலியுறுத்தினார்கள். மகரிஷியின் கவிதைகளை வார்த்தைக்கு வார்த்தை ஆழ்ந்த பொருளை கொண்டு நமக்கு விளக்கினார்கள்.
காயக்கல்பம் உடற்பயிற்சி செய்த பின் தவம் செய்ய பழகி கொண்டால் தவ உச்சத்தினை அடைய முடியும் என்பதை ஐயா அவர்கள் மிக சிறப்பாக விளக்கினார்கள். நிறைய ஆரம்ப கால அன்பர்களுக்கு இந்த கேள்வி வரும், எதை செய்த பிறகு எதை செய்யணும் அப்படின்னா அதற்கு மிக சிறப்பான விளக்கம் ஐயா அவர்கள் கொடுத்தார்கள். காயக்கல்பம் உடற்பயிற்சி செய்த பின் எந்த தவத்தையும் செய்வது சிறப்பு என்பதை மிக அழகாக இதுகாரும் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக விளக்கினார்கள். சான்றோர் பெருமக்களே, மிகவும் அருமையாக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி மோகன செல்வம் ஐயா அவர்கள் ஆக்கினையின் அற்புதங்கள் என்ற தலைப்பில் சிறப்பாக உரையாற்றி நம் சிந்தனையை உயர்த்தி இருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்கள் நம்முடைய சந்தேகங்களுக்கும் விடையளிக்க இருக்கிறார்கள். அதற்கு முன்பு அன்பர்கள் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்கள் சாட் பாக்ஸில் பதிவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கேள்வி பதில் பகுதிக்கு செல்லும் முன்பு ஒரு சில நினைவூட்டல்களை அன்பர்களுக்கு தெரியப்படுத்த விழைகிறோம். இன்று மாலை 6 மணிக்கு முதுநிலை பேராசிரியர் உழவன் தங்கவேலு ஐயா அவர்கள் 6:30 மணிக்கு ஸ்கை யோகா டிவி தெய்வ நீதி வழிவாழ்தல் என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார்கள். அதற்கு முன்பு 6 மணிக்கு ஸ்கை யோகா யூடியூப் சேனலில் நித்யானந்த தவம் தமிழில் நடக்கும். இதில் அன்பர்கள் பெருமளவு கலந்து கொண்டு பயன்பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். அன்பர்களுக்கு மீண்டும் நினைவூட்டுகிறோம், மாலை நிகழ்வுகள் 6 ஸ்கை யோகா யூடியூப் சேனலில் மட்டும் ஒளிபரப்பாகும், ஜூம் இணைப்பில் நடைபெறாது என்பதை நினைவூட்டுகிறோம். நாளை காலை 11 மணிக்கு மகரிஷி அவர்களின் உரை பிரம்மநிலை விளக்கம் என்ற உரை ஒளிபரப்பப்பட இருக்கிறது. அன்பர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு மகரிஷியின் அருளையும் பயனையும் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் நாளை மாலை 6 மணிக்கு ஸ்கை யோகா யூடியூப் சேனலில் பஞ்சபூத நவக்கிரக தவமும் அதனை தவம் நடைபெற இருக்கிறது. பெண் அன்பர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் இன்று மாலை டாக்டர் தவமணி அவர்கள் ஷார்ஜாவிலிருந்து 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் அண்ட் ஹெல்த் என்ற தலைப்பில் ஆங்கிலத்தில் உரையாற்ற இருக்கிறார்கள். அதனிலும் கலந்து கொண்டு அன்பர்கள் பயன்பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் சில அறிவிப்புகளை காணொளியில் காண்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, உலக சமுதாய சேவா சங்கத்திற்கு குரு காணிக்கைகள் அன்பர்கள் நிறைய தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குரு காணிக்கைகளை நீங்கள் எப்படி இணையதளம் வழியாக செலுத்துவது என்பது குறித்த ஒரு சிறிய வீடியோ தொகுப்பினை இப்பொழுது பார்க்கலாம். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, குரு காணிக்கைகள் வரவேற்கப்படுகின்றன. தாங்கள் செலுத்தும் மதிப்புமிக்க குரு காணிக்கைகள் உலக சமுதாய சேவா சங்கத்தின் பல்வேறு பயன்பாடுகளுக்கு செலவிடப்படுகின்றன. இந்த இக்கட்டான சூழலில் தங்களின் குரு காணிக்கைகள் உலக சமுதாய சேவா சங்கத்திற்கு பேருதவியாக அமையும். தாங்கள் செலுத்தும் குரு காணிக்கைகளை கூகுளில் vedhatri.edu.in என்று டைப் செய்து திரையில் தெரியும் இணைய பக்கத்தில் டொனேட் என்னும் பட்டனை கிளிக் செய்தால் பணம் செலுத்தும் விவரம் தெரியும். இதில் நீங்கள் விரும்பிய தொகையை டைப் செய்த பின்பு தங்களின் பெயர், தங்களின் சரியான மின்னஞ்சல் முகவரி மற்றும் மொபைல் நம்பர் டைப் செய்த பின்பு பே பட்டனை கிளிக் செய்தால் தங்கள் டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், PIQR மற்றும் இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் இதன் மூலம் குரு காணிக்கைகளை செலுத்தலாம். நீங்கள் பணம் செலுத்தியதற்கான ரசீது உங்கள் மின்னஞ்சல் முகவரிக்கு வந்துவிடும். நன்றி. வாழ்க வளம். குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் பெருமையுடன் வழங்கும் அன்பொலி ஆப். இந்த செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ள கூகுள் பிளே ஸ்டோரில் சென்று அன்பொலி என டைப் செய்து இன்ஸ்டால் செய்யவும். இதன் மூலம் உங்கள் கைபேசியில் புதிய கணக்கை உருவாக்குங்கள். இப்பொழுது உங்கள் கணக்கிற்கு உள்நுழைய மின்னஞ்சல் அல்லது அலைபேசி எண் அல்லது அன்பொலி சந்தா எண் இவற்றில் ஏதேனும் ஒன்றை பதிவு செய்து தங்கள் கடவுச்சொல்லை பதிவு செய்யவும்.
அன்பொழி சந்தா எண்ணை பதிவு செய்தால் அதே எண்ணை கடவுச்சொல்லுக்கும் பயன்படுத்த வேண்டும். உள் நுழைந்த பின்பு சமீபத்திய செய்திகள், இதழ்கள், வீடியோக்கள், தவங்கள் இவைகளை காணலாம். மேலும் பேராசிரியர்களின் விவரங்கள், அறக்கட்டளை முகவரிகள், நன்கொடை செலுத்தும் வசதி, செலுத்திய விவரம் இவைகளை காணலாம். மேலும் விவரங்களுக்கு anboli.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இணையத்தில் இணைந்திருக்கும் அன்பர்கள் கவனத்திற்கு, நேற்றைய தினம் நிறைய அன்பர்கள் குருகாணிக்கை அளித்து மகிழ்ந்திருக்கிறார்கள். இன்றும் நிறைய அன்பர்கள் குருகாணிக்கை வழங்கி வருகின்றார்கள். அனைத்து அன்பர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துகளையும் குருவின் நினைவிலிருந்து வாழ்த்தி மகிழ்கின்றோம். தாங்கள் அளிக்கும் குருகாணிக்கைக்கு வருமான வரித்துறையின் ATGயின் படி வரிவிலக்கு உண்டு என்பதையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு பதில் அளிக்க இருக்கிறார்கள். கேள்வி கேட்கும் விரும்பும் அன்பர்கள் தங்களது கைபேசியை அன்மியூட் செய்து கொண்டு தங்களின் பெயரையும் ஊரையும் தெரிவித்து கேள்வியை மட்டும் மிக சுருக்கமாக கேட்கும் பொழுது அது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். முதலில் அருணதி பாஸ்கர் அவர்கள் ஐயா அன்மியூட் செய்துக்கோங்கய்யா. பாஸ்கர் அவர்களை கேள்வியை கேட்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஐயா அன்மியூட் செய்துக்கோங்கய்யா. வாழ்க வளமுடன். ஒருவேளை இணைய முடியல என்று நினைக்கிறேன். அடுத்து செல்வி. வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நான் சுவிட்சர்லாந்திலிருந்து பேசுறேன் பாஸ்கர். சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆக்கினியின் அற்புதங்கள் பேராசிரியர் மோகர செல்வம் அவர்களின் அற்புதமான உரை மிகவும் சிறப்பாக இருந்தது. என்னுடைய கேள்வி என்னென்றால், இந்த ஆக்கினை தவம் 2-3 நாளா என்னுடைய உடல்நிலை கொஞ்சம் ஃபீவர், காய்ச்சல் தன்மையா இருக்குது. இந்த நேரங்கள்ல நான் ஆக்கினை தவம் செய்யலாமா செய்யக்கூடாதா என்ற ஒரு விளக்கத்தை பேராசிரியரிடம் கேட்க விரும்புகிறேன். கண்டிப்பா ஐயா லைன்ல இருக்காங்க, பதில் சொல்லுங்க. உடல் எப்பவுமே அசாதாரண நிலையில இருக்கும் பொழுது சாந்தி தவம் செய்வது சிறப்பு. உடல் இயல்பு நிலைக்கு வந்த பிறகு இந்த பயிற்சியெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அது வரைக்கும் நீங்க பெட்டர் ரிலாக்ஸேஷன் வித் சாந்தி போதுமானது. டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தாலோ, பாடியில ஹீட் இருந்தாலோ, ஹீட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலோ சாந்தி யோகம் மட்டும்தான் அற்புதமான மருந்து. வாக்கினை தவம் மேற்கொள்ள வேண்டாம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அருட்செல்வி நித்யா அம்மா அவர்களை கேள்வியினை கேட்குமாறு அழைக்கிறோம். நித்யா அம்மா அன்மியூட் செய்துக்கோங்கம்மா. வாழ்க வளமுடன். நித்யா அம்மா அன்மியூட் செய்துக்கோங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன் கேக்குதும்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. என் பேர் நித்யா, நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. தீப பயிற்சி செய்யறது நம்ம உடற்பயிற்சியும் தவமும் முடிச்சதுக்கு அப்புறம் செய்யணுங்களா, இல்ல அதுக்கு முன்னாடி செய்யணுங்களா? அதுக்கு வரையறை இல்லம்மா. நேரம் கிடைக்கும் போது நீங்க 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு கூட செய்யலாம். பயிற்சிக்காக அப்படின்னு கத்துக்கும் போது அந்த நேரத்துல செய்யறது சிறப்பு. எப்பவுமே அந்த நேரத்துக்கு செய்யறது சிறப்பு. பொதுவாக எந்த தவத்துக்கு நம்ம வர்றோம் அப்படின்னாலும் உடற்பயிற்சிக்கு பிறகு, காயக்கல்பம் உடற்பயிற்சிக்கு பிறகு தவம் செய்வதுதான் சிறப்பு. நீங்க வாரத்துல 1 நாள் 2 நாள் தீப பயிற்சி அல்லது கண்ணாடி பயிற்சி செய்யறீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்ன பண்ண இருந்தா பரவாயில்ல. ஏன்னா அன்னைக்கு 1 நாள் தான் நீங்க டெய்லியில செய்யறதுக்கு வாய்ப்புகள் எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது வெளியில போறவங்களுக்கு. அதனால அப்படி ஒரு விதிமுறையில கட்டாயம் இல்லை. தினமும் தீப பயிற்சி செய்யலாங்களா? அவசியம் இல்லைம்மா. சரிங்க. 1 நாள் விட்டு 1 நாள் செஞ்சா கூட போதும். வாரத்துல 2 நாள் 3 நாள் செஞ்சா போதும். அது கூட கண்ணாடி பயிற்சிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா வாரத்துல 1 நாள் தீப பயிற்சி, 2 நாள் 1 நாள் கண்ணாடி பயிற்சி. ஏன்னா பெஸ்ட் கண்ணாடி பயிற்சி. கண்ணாடி பயிற்சிக்கு வர்றது சிறப்பு.
இது மறந்துடும். அதனால மறந்துடாம இருக்கிறதுக்கு நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆகுது இல்ல மந்த்லி 2 ஆகுது பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னும் சில விஷயங்கள் விட்டுட்டோம்னா மறந்துடும். சரிங்க ஐயா, சரிங்க. மற்றபடி உடற்பயிற்சிக்கு இதுக்கும் பெருசா நம்ம தொடர்பு படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்க ஐயா. எர்லி மார்னிங் எழுந்திரிச்சு 3:30 4 மணிக்கு 4:30க்கு பண்ணணும்னு நினைக்கிறவங்க 3 மணிக்கு எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ண முடியாது. தீப பயிற்சி அது குளிச்சுட்டு பண்றது பெட்டர். அதுக்கப்புறம் நீங்க எக்ஸசைஸ் முடிச்சுட்டு தியானத்துக்கு போறது பெஸ்ட். தியானத்துக்கு மட்டும் உடற்பயிற்சி முன்னாடி செய்யறது நல்லது. சிறப்பா குண்டலினி யோகம் வரும். அதுதான் விதிமுறை. நன்றி ஐயா, நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அருள்நிதி ஜெயக்குமாரி அம்மா அவர்களை கேள்வியை கேட்க வருமாறு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க சொல்லுங்கம்மா. ரொம்ப சிறப்பான விளக்கம் ஐயா. ஆக்கினையின் அற்புதங்கள். அதாவது தொடர்ந்து சரியா தவம் செய்யறவங்களுக்கு புலனடக்கம் இருக்கும், அருகுணத்துல சீரமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. மகரிஷி சொல்லியிருக்காங்க. மகரிஷி வாழ்க வளமுடன் ஐயா. அதே போல சரியா தினமும் அந்த தவம் செய்ய மாற்றம் வரணும். ஏதோ இந்த டைமுக்கு தவம் செய்யறோம் அப்படின்னு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தெளிவா சொன்னீங்க. அதே போல காயகல்பம் உடற்பயிற்சி செஞ்சா தவம் செய்யறது ரொம்ப சிறப்பா வரும். அதாங்க, அது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இருள் நீக்கி அருளை பெற உதவும் திருவாசல் சொன்னீங்க இல்லைங்களா? அது கொஞ்சம் நன்றிங்க. இப்போ நாம புலன்கள் வழியாதான் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமாங்க. அது இருள் வாழ்க்கை தானே. கரெக்டுங்க. இது எதுவுமே நம்ம மிகைப்படுத்தி கூட எதையுமே அருளை விளக்கக்கூடிய, அருளாற்றலை விளக்கக்கூடிய அற்புதமான தவம் ஒரு வாசல். அது எதுன்னா அதுதான் வாசல் உண்டு அப்படின்னு பாடல் வரிகள்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இடையில ஏதோ யாரோ கிராஸ்டா கேக்குதுங்க. ஆனா கேட்டுச்சு, உங்களோட விளக்கம் கேட்டுதுங்க ஐயா. ஆக இருளான ஒரு வாழ்க்கை, புலன்வயப்பட்ட மனித வாழ்க்கைய அருளாற்றல் வாழ்க்கையா, அதாவது ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு இது வாய்ப்பா அமையுது. அதைத்தான் அங்க மென்ஷன் பண்றாங்க மகரிஷி. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்து ஆறுமுகம் ஐயா அவர்களை கேள்வியினை கேட்குமாறு அழைக்கிறோம். ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். கோயம்புத்தூர்ல இருந்து ஆறுமுகம்மா. ஐயா அவங்க இப்போ மகரிஷி அவங்க நமக்கு இறைநிலை தவத்துல நம்ம உயிர் அதாவது ஆன்மாவும் அந்த ஜீவகாந்தமா எது சொல்லுவாங்க இல்லையா, கரைவதில்லை அழிவதில்லைன்னு நம்மளுடைய ஜீவகாந்தத்தையும் ஆன்மாவையும் அழிவதில்லைன்ற ஒரு நிலைப்பாடு கொடுத்திருக்காங்க இல்லைங்கய்யா? சரி சரி. அது அந்த ரெண்டுக்கும் இருவேறு நிலையில பிரிவினையாத்தான் இருக்குதாங்கய்யா, இல்ல அது சார்ந்து உள்ள ஒரு நிலைக்கு உள்ள போகுமாங்கய்யா? இல்ல நீங்க உங்க கேள்வி எனக்கு சரியா புரியல. சாமிஜி மகரிஷி வந்துங்கய்யா, நம்ம இறைநிலை தவத்துல நம்மளுடைய ஆன்மாவும் கருமையமும் அழிவதில்லைன்னு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதாவது உடல் அழிந்து விடும், அணுக்களின் கூட்டு அழிந்து விடும், அவருடைய கருமையத்திற்குரிய பதிவுகள் ஒரு தொகுப்பாக இன்னொரு ஆன்மாவோடு, ஒரு உடல் சார்ந்த அந்த ஆன்மாவோடு இணைந்து அந்த பதிவுகளை தூய்மை செய்யும். இதுதான் சொல்லி இருக்காங்க. சரிங்களா? சரிங்க. அது ஆன்மாவும் அப்போ அந்த நம்மளுடைய கருமையமும் இருவேறாத்தான் இருக்குது இல்லைங்கய்யா? இல்ல கருமையத்துல ஆன்மா, அதாவது கருமையத்தில் உள்ள பதிவுகள் இருக்கு இல்லையா, அதைத்தான் ஆன்மா என்று புரியும். நம்ம குறிப்பிடுறோம். அது இடம், லொகேஷன், கருமையம் சென்டர். இந்த இடத்துல பதிவுகள் குறைவா இருக்கலாம், கூட இருக்கலாம். ஆனா லொகேஷன் ஒண்ணு. அங்கே அவரவருடைய முன்வினை, பெற்றோருடைய வினை, அவங்களுடைய செயல்வினை, இது எல்லாம் சேர்ந்துதான் தொகுப்பாய் இருக்கு. உடல் அழிந்து விடும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த தொகுப்பு பதிவு உடலை விட்டு வெளியேறி ஒத்த தன்மையுடைய அல்லது சந்ததியோடு இணைந்து அந்த பதிவுகளை தூய்மை செய்து வரணும். அது வரைக்கும் அந்த ஆன்மா அப்படியேதான் இருக்கும். அது இருக்கிற பருவுடலுக்குள்ள இருக்கக்கூடிய பாயிண்ட் கருமையம். அவ்வளவுதான். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்து மல்லிகா காளியப்பன் அம்மா அவர்களை கேள்வியினை கேட்குமாறு அழைக்கிறோம். அம்மா மல்லிகா காளியப்பன் அம்மா. வாழ்க வளமுடன்மா.
வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கம்மா. ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஆகினையில் அற்புதங்கள் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு விளக்கங்கள் சிந்தனை இருந்து ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா. மகிழ்ச்சியோட பாடல்கள் எல்லாமே பாடி ஆகினைக்கு அற்புதமான விளக்கங்கள் கொடுத்துட்டீங்க. அதுவும் கருவதனை அறிவினிலே இணைத்து அறிவதனை கருவினிலே இணைத்து தவம் மாற்ற ஐம்புலன்களும் அடக்கம் பெறும். அப்ப அந்த புலன் அடக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆகினையில மட்டும்தான் வரும். அப்படிதானங்கய்யா? ஆகினையிலே வரணும், ஆனா வரல. வரணும் ஆனா வராது. ஏன்னா இந்த ஆன்மா பல 1000 பிறவிகளாக மாறி மாறி உடல் மாறி வந்துகிட்டே இருக்கு இல்லையா? அப்ப அதுக்கு ஒரு பழக்கம் வந்துருச்சு. அப்ப ஓடிட்டுதான் இருக்கும் வெளியில. கொஞ்ச நாள் பிராக்டிஸ் பண்ணணும், கொஞ்ச நாள்ல கொஞ்சம் வருஷம்னு வச்சுக்கணும். அது தாண்டி நமக்கு அந்த உச்சத்தை தொடரணும், துரியாதீத நிலையை அடையணும்னா அதுக்கு மகரிஷி இன்னும் ஒரு ஷார்ட்கட் கொடுக்குறாங்க. பஞ்சேந்திரிய தவம் மூலமாக இன்னும் கொஞ்சம் துரிதமா அந்த முன்னேற முடியும் ஆன்மாக்கள். அதுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க. இல்லைன்னா அக்னியில ஸ்ட்ரைட்டா துரியாதீதம் கொடுத்துடலாமே. வரணும், அவரை மாதிரி ஆன்மாக்களுக்கு வரும், நம்மள மாதிரி ஆன்மாக்களுக்கு எல்லாம் வராது. அதனால ஒரு நடுவுல ஒரு முயற்சி, புது முயற்சியை கொடுத்து அதன் மூலியமா நம்முடைய வேகத்தை வலுவாக்குறாங்க. வலுவாக்கி துரியாதீத நிலைக்கு நம்மளை தயார் பண்றது மகரிஷியுடைய நோக்கம். அதுல வரக்கூடிய இடர்பாடுகளையும் புரிஞ்சுக்கிட்டு, அது சொல்லினேன், நமக்கு நிறைய இடர்பாடுகள் எல்லாம் வரும், அதெல்லாம் அவங்க ஷார்ட் பண்ணி அத கொண்டு போறாங்க மேல. எந்த அளவுக்கு நம்ம வரக்கூடிய பிராக்டிக்கலா வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மகரிஷி உணர்ந்திருக்காங்க. அதுதான் விஷயம். சிறப்புங்கய்யா. ஐயா இன்னொரு கேள்வி என்னன்னாங்கய்யா, இப்ப நான் மேடவாக்கம் மன்றத்துலதான் இருக்கேன். புது அன்பர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க கேக்குற கேள்வி என்ன கேக்குறாங்க அப்படின்னா, ஆகினையில அப்படின்னு சொல்லும் போது இது புது அன்பர்களா இருக்கும் பொழுது ஆகினையில எவ்வளவு நாள் நாங்க பயிற்சிகளை செய்யணும், அதுக்கப்புறமே துரியம், அப்புறம் சிறப்பு தவங்கள், அதெல்லாம் எவ்வளவு நாள் எடுத்து? ஒரு வாரம் ஆகினை கொடுத்துட்டு நம்ம அப்புறம் சாந்தி கொடுத்துடலாம் அதிகபட்சமா. இல்லைங்கய்யா, அவங்க தவம் எடுத்துட்டாங்க, எவ்வளவு நாள் பயிற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவங்க துரியாதீதம் கத்துக்கிட்டாங்களா? எல்லாமே கத்துக்கிட்டாங்க. சரி, அப்ப ஆஸ் யூசுவல் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கட்டும், அவங்க எல்லா தவமும் பண்ணட்டும். இல்ல, ஆகினையில குறிப்பா எவ்வளவு நாள் வரைக்கும் எடுத்துக்கணும்? அதுதாம்மா, கடைசி நாள் வரைக்கும் ஆகினையும் பண்ணணும். நான் கூட இதுல பொறுத்து வைங்க. அதாவது நமக்கு துரியாதீதம் தெரியும், ஆகினை துரியம் பேரியக்க மண்டலம் சுத்த வழியை தவம் பண்ணாலும் நடுவுல ஒரு நாள் உட்காந்து ஆகினையிலேயே அரை மணி நேரம் தவம் பண்ணி மனசை அங்கே நிறுத்தி எண்ணமற்ற நிலைக்கு போகணும். அந்த பிராக்டிஸ் வேணும். அது எனக்கும் உங்களுக்கும் பொருந்தும், பேராசிரியரா இருக்கிறவங்க பயிற்சியாளருக்கும் அதேதான் பிராக்டிஸ். கடைசி நாள் வரைக்கும் நம்ம பண்ணணும். அப்பதான் அந்த அழுத்தம் நமக்கு நல்லா கிடைச்சுக்கிட்டே இருக்கும். கிளாண்ட் பக்காவா வேலை பண்ணும். அந்த ஆகினையிலேயே துரியாதீத நிலையை அடைய முடியும். கிடைச்ச உடனே நீங்க உருவ மத்தியிலயோ கையிலயோ அந்த சொன்ன இல்லையா, அதை குவிக்கிறதுக்கு உண்டான ஒரு அருள்நீதிக்கு உண்டான திறமையை வளர்ந்துகிட்டே இருக்கும். நம்ம ஆகினைன்னு ஜம்ப் பண்ணி துரியாதீத ஜம்ப் பண்ணிட்டு தான் இருக்கும். சோ அந்த நிலையில் அது எல்லாருக்கும் பொருந்தும். எல்லா காலத்திலயும் வாரத்துல ஒரு நாள் உட்கார்ந்து எப்படி சாந்தி மரியாதை கொடுக்குறோமோ அது மாதிரி ஆகினைக்கு ஒரு வேலை பண்றது சிறப்பு. டைம் இல்லை, தன்னை மேன்மைப்படுத்திக்கணும்னா அப்படி பண்றது பெட்டர். சரிங்கம்மா, நன்றிங்க, ரொம்ப சிறப்பு. நன்றி அம்மா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்து மெல்பர்னில இருந்து சபரீஷ் ஐயா அவர்களை கேள்வியை கேட்குமாறு அழைக்கிறோம். சபரீஷ் ஐயா, அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஆமா, வாழ்க வளமுடன் ஐயா. மோகன செல்வம் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப அருமை சுஷல், உங்க ஸ்பீச் சூப்பரா இருந்தது ஐயா. என்னுடைய ஒரு கேள்வி இப்போ சிவனுக்கு இந்த படத்துல எல்லாம் காட்டுறாங்க இல்லையா, மூன்றாவது கண், திருவிளையாடல் அப்படிங்கறது அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆக்கினை அதுதான் சொல்றாங்களாங்க. அப்படி ஒரு அதாவது இந்த 2 கண்கள் பருவுடல்ல இருக்கிற இந்த உருவத்துல இருக்கக்கூடிய 2 கண்களை மூடி அருவமா இருக்கிற 3வது கண் ஓபன் பண்ணணும் தான் ஆக்கினையை சொல்றாங்க. விழிப்பு நிலையில இருக்கிறது. இதெல்லாம் சிவன் எல்லாம் நாம போட்ட உருவம், அப்படிலாம் ஒரு ஆளே கிடையாது இல்லையா? ஞானிகள் சொன்னது அந்த கிளாண்ட் ஓபன் ஆனா சயின்டிபிக்கா அந்த சேஞ்சஸ் இருக்கும், மனநிலையில அந்த பற்று அற்ற நிலைக்கு போக முடியும். இதுதான் எக்ஸ்ட்ரீம்.
அதுக்கு நம்ம பயிற்சி, அதை பத்தி மகரிஷி ரொம்ப ஆழமா நமக்கு விளக்கி சொல்லியிருக்காங்க. வேற எதுவும் இல்லைங்க, அதுதான். நன்றிங்க, ரொம்ப அருமையான விளக்கம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்து ஜானகி சம்பந்தம் ஐயா அம்மா அவர்களை கேள்வியினை கேட்குமாறு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க இந்த அறிவதனை கருவினிலே இணைந்து தவம் ஆற்ற அப்படின்னு அந்த கவிதை, அப்புறம் ஒண்டி ஒண்டி நின்று அறிவை பழக, இதெல்லாம் படிச்சுதான் வச்சிருக்கேன். ஆனா அதனுடைய விளக்கம் ஏதோ கொஞ்சம் தெரியும், அவ்வளவுதான். நல்லா முழுமையான விளக்கம் கொடுத்து ரொம்ப சிறப்பித்தீங்க. அந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ரொம்ப இன்னைக்கு எல்லாத்தையுமே ஆராய்ச்சி செய்யணுமா? அது இல்லைங்க, ஆராய்ச்சி செஞ்சாலும் ஒருவரையா ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனா ஒரு வரி செய்வேன், அப்புறம் வேற ஏதாச்சும் சிந்தனை போயிடுது, அப்படியே போயிடும். ஆனா அதை ஆராய்ச்சி செய்யணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு சாமிஜியுடைய கவியில அந்த அறிவதனை கருவினிலே அந்த பாட்டும், அதே போல நித்தம் நித்தம் தவம் இருக்க பழகும் பொழுது அந்த பாட்டும் ரொம்ப. ஆமா 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 எல்லாம் போ. நான் சாம்பிளுக்காக கொஞ்சம் பாட்டு எடுத்தேன், அவ்வளவுதான். எடுத்துக்கிட்டா ஒரு 100 பாட்டு பேசலாமா? எல்லாம் தேவையில்லை, இதே பொருள் தான் திரும்ப. இப்பவே நான் பேசுனதுல சிலது ரிப்பீட் ஆயிருக்கு. பல்வேறு மனநிலையில பல்வேறு ஃப்ரீக்வன்சில மகரிஷிக்கு தோணுனதை வரிகளை வெளிப்படுத்தி இருக்காங்க. ஆமா, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம தவம் நல்லா செய்ய முடியும். ஒருத்தருடைய வேல்யூ தெரிஞ்சாதான் நம்ம அவங்களை ஆராதிக்க முடியும். இல்லைன்னா அலட்சியம் பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட நம்ம அலட்சியம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆராதிக்க தெரியல, இன்னும் கொஞ்சம் வரணும். சரி, அத பத்தி சிந்தனை. சரி, இன்னொரு கேள்விங்கய்யா. நான் சொல்றேன்னு யாரும் குறை கூறுறேன் அப்படின்னு தவறா எடுத்துக்க கூடாது. என்னன்னா உடற்பயிற்சி காலையில இப்ப ஜூம்ல போடுறாங்க, ஆழியார்ல ரொம்ப நல்லா இருக்குது. அதே சமயம் அந்த கபால பத்தி எல்லாம் செஞ்சு 1 நிமிஷம் ரெஸ்ட், திரும்பி 1 நிமிஷம் திரும்பி, அப்படிதான் சுவாமிஜி சொல்லியிருக்காங்க. அது என்ன செய்யறாங்க, அடுத்து டக்குன்னு அடுத்த கபால அப்படின்னு 3 தடவையும் செஞ்சுட்டு மகராசனமும் கொஞ்சம் ஸ்பீடா செய்யறாப்புல இருக்கு. கொஞ்சம் காலம் கொஞ்சம் ஸ்லோவா செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கு போல. ரொம்ப ஸ்லோவா வேணாம் கொஞ்சம், ஏன்னா அந்த 1 நிமிஷம் ரெஸ்ட்ங்கிறதே கொடுக்குறாப்புல தெரியல எனக்கு. அதனால கொஞ்சம் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் மாற்றி கொடுத்தால் நல்லா இருக்கும். இல்லைன்னா உங்க சூழ்நிலை எப்படி தெரியும், ஏன்னா குறிப்பிட்ட டயத்துக்குள்ள முடிக்கணுங்கிறதுனால கூட 40 மினிட்ஸ்ல முடிக்கணுங்கிறதுக்காக அந்த டைமிங் எல்லாம் கொஞ்சம் அவங்க பறிச்சிருப்பாங்க. இது ஐடில பாத்துக்கோங்கம்மா. அதாங்கய்யா. சரிங்க, உங்களுடைய கேள்விகள் ஐடில பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க, அவங்க சரி பண்ணிடுவாங்க. சரிங்க, சரிங்க, நன்றிங்கய்யா. நன்றி அம்மா, நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்து சித்ரா பாலகிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஆகினையின் அற்புதங்கள் ரொம்ப சிறப்பா சொன்னீங்கய்யா. இப்போ நாங்க மன்றத்துல துணை பேராசிரியர் அருள்நிதி பயிற்சி பெற்றதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் தீட்சை கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கோம். இருந்தாலும் நாங்க உட்கார்ந்து ஆகினை தவம் எடுக்கும் போது ஆழ்ந்து தவம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் உட்கார்றோம். தவம் நல்லாதான் வருது. ஆனா வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல காலிங் பெல் அடிக்கிறாங்க, இல்ல ஏதோ இருந்துச்சுன்னா அந்த சத்தம் கேக்குதுங்க. என்னங்க பண்றது? அது என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுமா. இல்ல அது கேட்காம இருக்குமான்னு கேக்குறேன் நான். கேட்காது ஆகினையில ஆழ்ந்து போயிட்டா? இல்ல இல்ல இல்ல, ஆகினையில ஆழ்ந்து புற சூழ்நிலையிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு முயற்சி செய்யறீங்க. ஆமா, முயற்சி செய்ய முடியும். உங்களுக்கு உண்மையிலேயே அந்த ஒரு நல்ல சூழல் வருதுன்னா தொந்தரவே வராது. அப்ப வருதுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கடுமையா முயற்சி செய்யணும். நம்முடைய மனோநிலையில பழக்கம், ரெகுலர் பிராக்டிஸ் பண்ணணுங்கிறத நம்ம எப்பவும் மைண்ட்ல வச்சுக்கணும். தப்பு இல்லை, நடக்கிற விஷயங்களுக்கு நாம யாரும் பொறுப்பு இல்லை. என்னென்ன நேரத்துல என்னென்ன நடக்கணும்ன்றது பதிவு தான் நடந்துட்டு இருக்கு. தொடர் முயற்சி செய்யும் போது நீங்க அந்த சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஆக்கினையில கூட துரியாதீத நிலையை அடைய முடியும். இன்னொன்னு அந்த கிளாண்ட நீங்க உறுதிப்படுத்திக்க முடியும். துரியாதீதம் எப்படி வேணாலும் செய்யலாம். அதான் சுற்றுப்புறத்துல சொல்றது எதுவுமே தெரியாம இருக்கும்போதுதான் நம்ம ஆழ்ந்த தவம் செய்யறோம் அப்படின்னு அர்த்தம். ஆமா, அப்படி கூட அதுதான் உண்மையும் கூட. அந்த நிலை எல்லாரும் வராது, எப்பவுமே வராது. அத சொல்லுங்க. அது பண்ண முடிய மாட்டேங்குதுங்களேயா. நீங்க 10 வாட்டி முயற்சி செய்யறீங்கன்னா ஒரு வாட்டி நடந்தா சக்சஸ். அதுவும் ஒரு few seconds, ஒரு நிமிஷம் அப்படி நிக்குது பாருங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஆமா எண்ணங்களோ வேற ஏதோ தோண ஆரம்பிக்கும். அந்த ஞானத்தோட நீங்க வாழ பழகணும். லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் தெரியும். அதாவது ஒப்பீடு அதெல்லாம் புரியுது. அதமா ஒப்பீடு பார்க்க மாட்டாங்க.
அவங்க இப்படி இவங்க இப்படின்னு அந்த பேதமை பார்க்க தெரியாது. இறை தன்மையோட அது ரொம்ப உண்மைங்க, அது ரொம்ப உண்மைங்கய்யா. அது வந்திருக்குன்னா நம்ம தவம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அப்படி இல்ல இல்லன்னா முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். வேற அதுக்கு ஆப்ஷனே கிடையாது. தொடர்ந்து சரிங்கய்யா, சரிங்கய்யா, சரிங்க. ரொம்ப நன்றிங்க, நல்ல விளக்கங்க. ரொம்ப தடவை நம்ம தான் கேட்டு கேட்டு ஓடுற உடற்பயிற்சியாளர் எவ்வளவு தடவை ஓடி ஓடி இலக்கை அடைகிறாரோ அந்த மாதிரி நம்மளும் ஓடி ஓடிதான் இந்த ஆகினை எல்லாம் பிடிக்க வேண்டியதா இருக்கு. நன்றிங்க, நன்றி நன்றி நன்றி. சிறப்பான விளக்கமையா, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்து கல்பனா அம்மா அவர்களை கேள்வியினை கேட்குமாறு அழைக்கிறோம். அம்மா கல்பனா அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இப்போ நம்ம தவம் தற்சோதனை எல்லாம் பண்றோம், பண்ணிட்டு இருக்க சொல்லக்கூட நார்மல் லைஃப்ல எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டிக்கிறோம். அது எல்லாருக்கும் உள்ளது. அந்த இப்போ நான் ரெகுலர் லைஃப்லயே கரெக்டா ஃப்ளோவா போயிருந்தாலும் மாட்டிக்க சொல்ல அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டோ ஒரு 5-10 மினிட்ஸோ அதுல இருந்து மீள முடியலங்க ஐயா. அப்ப அந்தக்கு ஏதாச்சும் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இல்ல இது யாருமே சொல்யூஷன் கொடுக்க முடியாது. நீங்க தான், அதாவது உங்களுடைய பதிவு உங்களை எல்லாம் மீறதுக்கு உண்டான சூழலை கொடுக்குது. உங்க பதிவு போறதுக்கு ஒரு நல்ல சூழல் கிடைச்சிருக்கு. ஆனா நீங்க அவேர்னஸா இருந்தா எதிர்கொள்றதுக்கு சக்சஸ் ஆகும். அவேர்னஸ் இல்லைன்னா அங்க நம்ம மாட்டி கீழே விழுந்துடுறோம். தொடர்ச்சியாக எல்லாருக்கும் உள்ளதுதான், யாரும் விதிவிலக்கல்ல. தொடர்ச்சியா நம்ம அவேர்னஸோட எவ்வளவு தூரம் இருக்கிறோமோ முன்னேற்றம் அப்படிங்கிறது வரும். இது யாரும் மறுத்து கொடுக்க முடியாதுமா, நீங்க தான் இதுக்கு மாறணும். அப்புறங்க ஐயா, இப்ப இதுக்கு முன்னாடி சொன்னீங்க ஐயா, நம்ம ஒருத்தர் அவங்க சொல்றத நம்ம அவங்கள பத்தி சொல்றத எவ்வளவு அளவுக்கு நிறுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்ம தவம் பண்றோம்னு, அது குறைதானே ஐயா சொல்றீங்க நீங்க? குறை மாதிரி தானே ஐயா சொல்றீங்க? இல்லம்மா, குறை சொல்றதுக்கு நம்ம யாருமா மத்தவங்கள? அதுதான் அவங்களுடைய தன்மை அது. அதை ஏத்துக்கிட்டு நம்ம ஒதுங்கி போறது பெட்டர். போது உங்களுக்கு பதிவு கூடுது. அங்க என்னன்னா, நீங்க ஏன் பதிவை கூட்டிக்கிறீங்க? அதை சொல்லி சொல்லி அவங்க ஏத்துக்கிற பக்குவத்துல இருந்து கேட்கும் போது நீங்க சொல்லி நீங்க இதை செய்தா நல்லா இருக்குன்னு சொல்லலாம், அவ்வளவுதான். சரி சரி சரி. அங்க குறை சொல்லி நீங்க ஏன் இன்னும் பதிவு கூட்டிக்கணும்? நம்ம அதுக்காக வந்திருக்கோம். உள்ள பதிவே போக முடியல, இன்னும் ஏன் கூட்டணும்? அவசியம் இல்லை. வாழ்க வளமுடன். சரி, வாழ்க வளமுடன். சூப்பருங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்தது தரமணில இருந்து சேகர் ஐயா அவர்களை கேள்வியினை கேட்குமாறு அழைக்கிறோம். M20 தரமணி சேகர் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அருமையாக இருந்தது. நான் ஸ்ரீலங்காவில இருந்து கதைக்கிறேன். அருமையா இருந்தது உங்களுடைய ஆக்கினை. உண்மையாக எல்லா விஷயங்களும் எனக்கு விளங்கக்கூடியதா இருந்தது ஐயா. இந்த ஆக்கினை தவத்துல நாங்க கண்ணாடி பயிற்சி செய்து 3 முறை கண்ணாடிய பயிற்சியை செய்தா பிறகு 1 நிமிஷம் ஆக்கினையில இருந்தா பிறகு ஐயா சங்கல்பம் செய்யணும், அல்லது நேரடியாகவே சங்கல்பம் செய்யலாம் ஐயா? செய்யலாம். அது நமக்கு ஃபார்மேட்ல என்ன கொடுத்துருக்காங்களோ மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது நீங்க அதை ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும். நீங்க செல்ஃபா பண்ணிக்கும் போது ஃபுல் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா ஆகினையில இருந்து துரியத்துல இருந்து சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆமா, ஆமா, துரியத்துல இருந்து சொல்லலாம், ஆகினையில இருந்து மத்தவங்களுக்கு சொல்லலாம், துரியத்துல இருந்து சொல்லலாம். ஆனா நீங்க மத்தவங்களுக்கு சொல்லி தரக்கூடிய நிலைக்கு வரும்போது புக்ல என்ன ஃபார்மேட் இருக்கோ அதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்றது பெட்டர். மற்றதையா இப்ப முதல் வந்த ஒரு அன்பருக்கு சொன்னீங்க, இப்படி ஆக்கினையின் மூலமே துரியாதீதம் செய்யலாமா? அப்படி சொல்லலாமா? ஆக்கினை உள்ளக்கே நீங்க மனம் அமைதி ஆக, அதாவது எண்ணம் இல்லாத ஒரு நிலை துரியாதீதம் தானே. துரியத்துக்கு போகணும் இல்லையா கேக்குறேன் ஐயா. அதுவும் துரியாதீதம் தான்மா. ஆகினை சக்கரத்திலேயே ஆழ்ந்து கவனிச்சு ஒடுக்க நிலைக்கு உள்ள போய் எண்ணமற்ற நிலை உங்களுக்கு வருதுன்னா அது கூட துரியாதீதம் தானே. எனக்கு அப்படித்தானையா வருது, அதனாலதான் கேக்குறேன் ஐயா. பண்ணலாம், தப்பு கிடையாது. நீங்க ஆகினையிலேயே தொடர்ந்து கவனிச்சீங்கன்னா துரியாதீத நிலை அடைய முடியும். நம்முடைய நோக்கம் துரியாதீத நிலை, எண்ணம் இல்லாத நிலை, டெல்டா ஸ்டேஜுக்கு போகணும். அதானே? சரி, அது கிடைக்கிறது சந்தோஷம் தானே. வாழ்க வளமுடன். எனக்கு ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்ல ஒரு கேள்வி இருக்கு. எனக்கு அந்த சர்டிபிகேட் வரையிலையே அம்மா,
அதுல நான் அந்த ஜிமெயில் அட்ரஸ்ல termini.என்றதை போடாம விட்டுட்டேன். அதால வராம வராம இருக்குமா? அம்மா ஆக்சுவலா ஐயா சக்திகுமார வேல் ஐயா வந்து ஒரு ஆடியோ மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. எல்லாருக்கும் உங்களுக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சொல்றேன், ஒரு நாளைக்கு 3000 சர்டிபிகேட் தாங்க அம்மா ஜெனரேட் ஆயிட்டு இருக்கு. சோ அது திங்கட்கிழமைக்குள்ள எல்லாருக்கும் வந்துடும். திங்கட்கிழமை வரைக்கும் நீங்க காத்திருந்து பாருங்க. அப்படி உங்களுக்கு கிடைக்கலன்னா திருப்பி கரெக்டான மெயில் ஐடியை போட்டு நீங்க திரும்பவும் அனுப்புங்க, அவங்க அனுப்பி வைப்பாங்கம்மா. திங்கட்கிழமைக்கு மேல செய்யுங்க, செவ்வாய்க்கிழமை செய்யுங்கம்மா. கண்டிப்பா அதன் பிறகு அனுப்பி வைப்பாங்க. டாட் போடாதபடியா வராதானேம்மா? ஆமா, டாட் போடாம இல்ல. ஆமா, வராதுதான். இருந்தாலும் இப்ப நீங்க அனுப்பினாலும் அது கஷ்டம். அதனால திங்கட்கிழமை இல்ல செவ்வாய்க்கிழமை நீங்க அந்த கரெக்டான மெயில் ஐடியை போட்டு அனுப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு அனுப்பிடுவாங்கம்மா சான்றிதழ். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து அமுதா வரதனம் அவர்களை சந்தேகத்தை கேட்குமாறு அழைக்கிறோம். அமுதா அம்மா, அம்மா வாழ்க வளமுடன். அமுதா வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறமா அமுதா வரதன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. ஆக்கினில இருந்து துரியாதீதம் போலான்றது. ஆனா அந்த அளவுக்கு இன்னும் போல, ஆக்கினிலே தான் இருக்கிறோம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி சாந்தி தவம் ஒரு நாள் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து 2 வேளையும் பண்ற மாதிரி ஆக்கினிக்கு ஒரு நாள், வாரத்துல ஒரு நாள் கொடுத்து இம்பார்ட்டன்ட் பண்ணா நம்ம அந்த நிலைமைக்கு போலான்ற யோசனை எனக்கு இப்பதான் தெரியுது. இதுக்கப்புறம் ட்ரை பண்ணலாங்க ஐயா. அப்புறம் இன்னொரு கேள்வி, சாந்தி தவம் பண்ற போது நமக்கு அந்த மூலாதாரத்துல இருந்து அந்த 6 சக்கராத்து நல்லா தெரியுதுங்க ஐயா. அப்படி தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குதா சாந்தி தவம் நல்லா பண்ணி பழகிற போது? இந்த கேள்விக்கு விடை வேணும். அங்கதான் நிக்குதுங்க ஐயா. அடுத்த கட்டம் நம்ம மேல போற போது நமக்கு அதனோட கலர்ஸ் எல்லாம் ஒரு ஃபீல் ஆகுற மாதிரி இல்ல. அது உடல்ல ஏற்படக்கூடிய 1-2 ரசாயன மாற்றங்கள். உங்க மனம் முழுக்க நீங்க சாந்தியில லயமாக்கி கவனிங்க. சாந்தியிலே தான். எதையும் கவனிக்க கூடாது. ஓஹோ, சரிங்க சரிங்க. அதான் டவுட்டா இருந்து கேட்டேங்க. சரிங்க. இத மாதிரி ஆக்கினியும் தவம் தொடர்ந்து பண்ண பழகிட்டோம்னா அந்த துரியாத நிலையை அடையலான்ற ஒரு அதுக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஆமாங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்து சாந்தி கண்ணன் அம்மா அவர்களை கேள்வினை கேட்குமாறு அழைக்கிறோம். சாந்தி கண்ணன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க ஐயா. என்னோட கேள்வியா, சின்ன பசங்க ஒரு 12 வயசு பசங்களுக்கு ரொம்ப டென்ஷன் பண்றாங்க, இல்ல வம்பு பண்றாங்க, அவங்க வம்பு பண்றாங்கன்னா அவங்கள ஆகினையில கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு சொல்லலாமா? டச் கொடுக்காதீங்க. சரியா. அதுக்கப்புறம் சாந்தி பண்ணும்போது எனக்கு ஆக்கினை வந்துதாயா அந்த துடிப்பு இருக்கு, அதுக்கு என்னையா பண்ணணும்? நீங்க கொஞ்சம் கிளியரன்ஸ் எடுத்துக்கோங்க. தண்டோட சுத்தி ஆசிரியர் மூலமா வாங்கிக்க, இல்ல நீங்களே கூட தண்டோட சுத்தி பண்ணி பாருங்க. நீங்க என்ன நிலையில இருக்கீங்க? நான் வந்து சும்மா டிப்ளமா தான் முடிச்சிருக்கேன். சரி, அப்போ ஒண்ணு பண்ணுங்க. நீங்க அருள்நிதியா இருந்தா உங்களுக்கு பக்குவமா உங்களால பண்ண முடியும். ஒருவேளை அந்த பக்குவம் இல்ல அப்படின்னா பக்கத்துல அருள்நிதி இருப்பாங்க, அவங்கள்ட்ட எனக்கு தண்டோட சுத்தி ஆசிரியர் அவங்க இறக்கி விட்டுருவாங்க. அக்னியில இருக்கக்கூடிய அந்த அழுத்தத்தை இறக்கி மூலாதாரத்துல கவனிக்க வச்சாங்கன்னா உங்க பிரச்சனை முடிஞ்சு. நல்ல அழுத்தம் மூலாதாரத்துல வந்தாதான். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அடுத்து நவநாயகி அம்மா அவர்களை கேள்வியினை கேட்குமாறு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இந்த சிந்தையை அடக்கிய பாட்டுல இறுதி பயனாகிய சந்ததமும், அந்த சந்ததத்துக்கு என்ன சார் அர்த்தம்? சந்ததம் அப்படின்னா என்ன? என்ன நீங்க உங்களுக்கு புரியலையா அதுல என்னன்னு? என்ன மீனிங்னு எனக்கு. நான் இங்க மெட்ராஸ்ல தான், ரங்கராஜபுரம் மன்றம் சார். சந்ததம் அப்படிங்கிற வார்த்தை அதாவது என்ன சொல்றதுன்னா, ஒரு இமி நேரம் கூட எப்பொழுதும் அதுதான். எப்பொழுதும் எல்லா நம்ம வருத்தாப்லயே வந்துடுது இல்லையா, எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும், எல்லா நேரங்களிலும். சோ இமை பொழுதுன்னு கூட நம்ம சொல்றதா, அந்த இமைக்கு கூட கொஞ்சம் டைம் எப்பொழுதும் அர்த்தமா? ஆமா, எப்பொழுதும் அப்படி சொல்லலாம்.
சந்தனமும் இணை மறவாத. இறுதி பயனுக்கு என்ன சந்ததம் அப்படின்னு தான் நான் எனக்கு ரொம்ப நாள். சந்ததம்ன்றது எல்லா நேரத்திலயும் தான், எப்பொழுதும், அதாவது ஒரு few seconds கூட கழிச்சு பார்க்க முடியாது. ஆல் டைம் எல்லா நேரம். சந்ததமும் இணை மறவாத சாந்த வாழ்வழித்தாய். அதான் இறுதி பயனும் சந்தனமும் அப்படியே அதுக்கு வேற ஒண்ணு போல இருக்குன்னு நினைச்சேன் நான். இல்ல முன்னாடியும் பின்னாடியும் இணைச்சு பாத்தீங்கன்னா அதுக்கு பொருள் தானா வரும். இது வந்து முழுமையான விளக்கமான்னு எனக்கு தெரியாது, என்னால உணர்ந்ததுதான் நான் சொல்ல முடியும். சரி, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்து விபாஷனா அம்மா அவர்களை கேள்வியினை கேட்குமாறு அழைக்கிறோம். விபாஷனா. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா இந்த எண்ணங்கள், ஐயா இப்போ எண்ணங்கள் தவம் செய்யறப்போ இப்ப நான் வந்து சங்கல்பம் எடுத்துக்கிறேன் இந்த எண்ணங்கள் வேணாம் அப்படின்ட்டு. சோ அந்த எண்ணங்களோட வலிமை கம்மியாயிடுதுங்க ஐயா நாளடைவுல. அப்புறம் புது எண்ணங்கள் வருது, புது எண்ணங்கள் வருது. சோ எனக்கு என்ன சொன்னீங்கன்னா, சிச்சுவேஷன் எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியாதால இந்த எண்ணங்கள்ல நான் மாட்டிக்கிறேன்னா இதுல இருந்து எப்படின்னு தெரியலைங்க. இப்போ ஒரு எண்ணங்கள்லாம் பரவாயில்ல, 10 எண்ணங்கள் வருது. இப்போ நேற்று ஆபீஸ்ல ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அதுல சம்பந்தமான ஒரு எண்ணங்கள் வரதான் செய்யும். அது தப்பு இல்லை, வரதான் செய்யும். நீங்க செயல்பாடுங்கிறது வேற, தவங்கிறது வேற. தவத்துல வந்து எண்ணங்கள் இல்லாத நீங்க செய்யறதுக்கு பிராக்டிஸ் பண்றதுதான், லைஃப்ல அப்ளை பண்றதுதான் உங்க வேலை இல்லையா? வரதான் செய்யும். 1-2 எண்ணங்கள் வந்துகிட்டு தான் இருக்கும். அது பயனுள்ளதா உங்களுக்கும் மத்தவங்களுக்கும் அப்படின்னு தான் பார்க்கணும். தாட்ஸ் இல்லாம இருக்க முடியாது. தவத்துல தாட்ஸ் இல்லாம இருக்கணும், குறைவான தாட்ஸ் இருக்கணும், இருக்க தப்பு கிடையாது. அப்போ ஒரு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பிராக்டிஸ் பண்ண தாட்ஸ் இல்லாத ஒரு நிலை, அதான் துரியாதீத நிலை. சோ நீங்க தொடர்ச்சியா அதுக்கு கொஞ்சம் அது மாதிரி என்ன நிலையில இருக்கீங்க? ஐயா நான் வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கேங்க ஐயா. இப்பதான் இல்ல பயிற்சி எது வரைக்கும் எடுத்திருக்கீங்க? நான் வந்து துரியம் வரைக்கும் எடுத்திருக்கேங்க. துரியம் வரைக்கும் எடுத்து இப்பதானே நீங்க வந்திருக்கீங்க. நீங்க படிப்படியா பிராக்டிஸ் பண்ணுங்க, எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். இது ஆரம்ப கட்ட பயிற்சியாளர்கள், இது ஒரு சாதாரண விஷயம்தான். நிறைய உங்களுக்கு எண்ணங்கள் வந்துகிட்டு தான் இருக்கும். எனக்கு என்னோட சிச்சுவேஷன் வந்து எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியலையா, அப்படிலாம் அதனாலதான் எனக்கு எண்ணங்கள் இல்ல அப்படி சொல்ல முடியாது. எல்லாருக்கும் எண்ணங்கள் இல்லைன்னா வாழ்க்கை இல்ல. சரி, வாழ்க்கையை ஒட்டி எண்ணங்கள் வந்துதான் ஆகணுங்க. அதை ஒட்டி நீங்க எது வேணும் வேணாம்னு முடிவு எடுக்கிறது நீங்க எடுத்துக்கலாம். அதுக்குதான் தத்துவதனை வகுப்புகள் வருது. நீங்க தத்துவதனை வகுப்புகளுக்கு வந்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இது மத்தவங்க சஜஷன் சொல்ற விஷயம் கிடையாது. நீங்க தான் உங்களுக்கு எஜமான், நீங்க தான் நீதிபதி. சரி சரிங்க, ஓகேங்க. தத்துவதனை பயிற்சிக்கு வாங்க, உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். சரிங்க. அப்புறம் இன்னொரு டவுட்டுங்க ஐயா. சொல்லுங்க. இப்ப சொன்னீங்க ஐயா, நீங்க இது பண்ணிட்டு வாழ்க்கையில நீங்க தான் அப்ளை பண்ணணும்ட்டு, அந்த நீங்க சொன்னது எனக்கு புரியலைங்கய்யா. இப்போ ஒரு எண்ணம் வேணாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறீங்க, நீங்க தானே முடிவு எடுக்கிறீங்க. ஆமா ஆமாங்க. அந்த மறுபடியும் அந்த எண்ணம் வருது, அங்க போகலாம், அந்த பொருளை வாங்கலாம் அப்படின்னு. அப்ப அப்ளை பண்ணணும், நீங்க தானே முடிவு எடுத்தீங்க வேணான்னு சொல்லி. பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் வாங்கிக்கலாம், இன்னைக்கு ஒரு நாள் போகலாம் அப்படின்னா அதை நீங்க அப்ளை பண்ணலன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அவ்வளவுதான். ஏதாவது எதெல்லாம் நீங்க நல்லது கெட்டது பிரிச்சு பார்த்துட்டு செட்டரேட் பண்றீங்களோ அதை நான் அப்ளை பண்ண முடியாது, நீங்க தான் அப்ளை பண்ணணும். நீங்க அப்ளை பண்ணா சக்சஸ். ஏன்னா நீங்க தான் முடிவு எடுத்துருக்கீங்க அது தப்பு அது ரைட்டுன்னு. அதான் அப்ளைன்றது இதுதான். அதே மாதிரி பயிற்சி முறைகளை அப்ளை பண்ணணும், டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். எக்ஸசைஸ், காயகல்பம் அண்ட் மெடிடேஷன் என்னென்ன ஸ்டேஜ் கத்துக்கிட்டு இருக்கீங்களோ அதுல நீங்க பண்ணதான் இவரே சக்சஸ் மேன். இல்லைன்னா பழைய நிலையில தான் இருக்க முடியும். சரி சரிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நிறைவாக பொற்செல்வி அம்மா அவர்களை கேள்வியினை கேட்குமாறு அழைக்கிறோம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். அருமை ஐயா. ஆக்கினியின் அற்புதங்கள் நல்லா தெளிவா விளக்கமா நல்லா தெளிவா இருந்துச்சுங்க ஐயா. டவுட் என்னன்னாங்க ஐயா, ஆக்கினியில என்னால துளி அளவாது என்னால உணர முடியுது, மூலாதாரத்துல என்னால உணர முடியலங்கய்யா. அதுக்கு என்னங்க காரணம்? மூலாதாரத்துல உணர முடியல. எல்லாருக்குமே மூலாதாரத்துல, அதாவது சாந்தி தவத்துல ஆகினியில வந்த உணர்வு வராது. ஆனாலும் தொடர் முயற்சியினால
பல டெக்னிக்கல் நிறைய விஷயங்களுக்கு மன்றங்களுக்கு போனா அருளதிகள் சொல்லி தருவாங்க. நீங்க தொடர் பயிற்சியா மூலாதாரத்துல கவனிக்க நீங்க உங்களுக்கு அது பழக்கமாகும். அங்க மனசு குவிய ஆரம்பிக்கும், அழுத்தம் தெரியாது. உங்களுக்கு ஆகினையில தெரியற அழுத்தம் துரியத்துல வராது. அது போல அப்ப சாந்தியில எப்படி தெரியும்? ஆமாங்கய்யா, அது இயல்புதான். அதுக்கு தொடர் பயிற்சி செய்யணும், நரம்புக்கம் செய்யணும். சில டெக்னிக்கல் இருக்கு, சில விஷயங்கள் அருள்நிதிகள் மூலமா நீங்க உணர ஆரம்பிங்க. சாந்தி டச் வாங்குங்க, அந்த நரம்புக்கு செஞ்சு பாருங்க. நிச்சயமா ஆகினையில மனசு லயம் ஆகும், உங்களுக்கு அதுக்குண்டான விளைவுகள் கிடைக்கும். ஆனா ஆகினையில வர்ற அழுத்தம் வராது. அந்த அழுத்தம் நெத்தியில வர்ற அழுத்தம் உங்களுக்கு மூலாதாரத்துல வருமா? இது போல ஒவ்வொரு இடத்துக்கும் வருமானா வராது. அருவமா தான் உணர முடியும், கொஞ்சம் கொஞ்சம் தான் உணர முடியும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, மிக அருமையாக ஐயா அவர்கள் கடந்த 1 மணி நேரத்திற்கும் மேலாக நல்ல விளக்கங்களை அளித்து நம்முடைய கேள்விகளுக்கெல்லாம் சிறப்பாக பதிலும் அளித்திருக்கின்றார்கள். ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகளை வாழ்த்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்வோம். இணைப்பில் உள்ள அனைவரும் தவ நிலைக்கு வந்துவிடலாம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி மோகன செல்வம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன். இனி பிறந்த நாள் வாழ்த்துவோம். இன்று பிறந்த நாள் காணும் அன்பர்கள் பொன்ராஜ், திவாகரன் மாதவன், ராஜேஷ், அதீரன், அக்ஷரா தேஜஸ்வினி மற்றும் நாளை பிறந்த நாள் காணும் ராஜா அன்பர்கள் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துகளையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். குணுவின் நினைவிலிருந்து வாழ்த்தி மகிழ்கிறோம். அன்பர்கள் பொன்ராஜ், திவாகர் மாதவன், ராஜேஷ், அதீரன், அக்ஷரா தேஜஸ்வினி மற்றும் ராஜா அவர்கள் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துகள். அடுத்து இன்று திருமணம் நாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறோம். இன்றைய திருமண நாள் காணும் அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, இந்த இணையம் வழியாக இணைப்பு நமக்குள்ளே நடைபெறுவதற்கு உதவி செய்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் அருள்நிதி பத்மஸ்ரீ SKM மயிலானந்தன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இணைப்பை காலை 5:30 மணி முதல் மாலை 9 மணி வரை பல்வேறு நிகழ்ச்சிகளை பெங்களூரில் இருந்து சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் தகவல் தொழில்நுட்ப இயக்குனர் பேராசிரியர் கிருஷ் முரளீஸ்வர் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துகளையும் தெரிவித்து மகிழ்கிறோம். மேலும் ஆழியார் இணைய ஒருங்கிணைப்பு குழுவிற்கு நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் இன்றைய தினம் இணைப்பில் கலந்து கொண்ட அத்துணை அன்பர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துகளையும் தெரிவித்து மகிழ்கிறோம். இனி நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். இன்று மாலை 6 மணிக்கு தமிழில் நித்யானந்த தவம், 6:30 மணிக்கு முதுநிலை பேராசிரியர் உழவன் தங்கவேலு ஐயா அவர்கள் தெய்வ நீதி வழிவாழ்தல் என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார்கள். 7:15 மணிக்கு கேள்வி பதில் நிகழ்வு, 8 மணிக்கு ஆங்கிலத்தில் நித்யானந்த தவம், 8:15 மணிக்கு ஆங்கிலத்தில் ஷார்ஜாவிலிருந்து டாக்டர் தவமணி அம்மா அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் அண்ட் ஹெல்த் என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார்கள். மீண்டும் நினைவு கூறுகிறோம், ஆழியாரிலிருந்து மாலை நிகழ்வுகள் ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலில் மட்டும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜூம் இணைப்பில் நடைபெறாது. அதே போல் கேள்வி பதில் நிகழ்வும் இருக்காது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பர்கள் அனைத்திலும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்பர்களே, இனி நாளைய நிகழ்ச்சிகள் வழக்கம் போல் காலை 5:15 மணிக்கு இறை வணக்கம், குரு வணக்கம், 5:30 மணிக்கு தமிழில் பஞ்சபூத நவகிரக தவம், 6 மணிக்கு உடற்பயிற்சி, 7 மணிக்கு ஆங்கிலத்தில் பஞ்சபூத நவகிரக தவம், 10:50 மணிக்கு மகரிஷியின் கவிதை விளக்கம், 11 மணிக்கு பிரம்மநிலை விளக்க மகரிஷியின் உரை ஒளிபரப்பாக இருக்கிறது. மாலை 6 மணிக்கு ஸ்கை யோகா யூடியூப் சேனலில் பஞ்சபூத நவகிரக தவம், தொடர்ந்து ஆங்கிலத்தில் பஞ்சபூத நவகிரக தவத்தோடு அறிவிப்பினை தொடர்ந்து உலக நல வாழ்த்தோடு நாளைய நிகழ்வுகள் நிறைவேறுகிறது. அன்பர்களே, எல்லா நிகழ்ச்சிகளிலும் அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த இணைப்பில் 1000 பேர் கலந்து கொள்ளும் வசதியுள்ளது என்பதையும், காலை மேலை 2 வேளைகளிலும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டு சிறப்பான தத்துவங்களை வழங்கி வருவார்கள். அவற்றை
கேட்டு பயன்பெறுமாறு அன்பர்களை கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய அன்பு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அனுப்பி வைக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு, நிகழ்ச்சிகள் அனைத்தும் வேதாத்ரியம் ஃபார் வேர்ல்ட் பீஸ் ஃபேஸ்புக் மற்றும் ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. அனைத்து நிகழ்ச்சிகளையும் அனைவரும் ஓய்வு நேரங்களில் கேட்டு மகிழலாம். அனைத்து நிகழ்ச்சிகளையும் உங்களுடைய அன்பு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி அனைவரையும் பயன்பெற வைப்பதும் குருவுக்கு நாம் அளிக்கும் குரு காணிக்கையாகும் என்று சொல்லி, மாலை ஆழியார் நிகழ்வுகள் ஸ்கை யோகா டியூபி சேனலில் மட்டும் ஒளிபரப்பு செய்யப்படும் என்பதை மீண்டும் நினைவூட்டி, இத்துணை நேரம் இந்த இணைப்பில் இணைந்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துகளையும் கூறி, மீண்டும் நாளை காலை 10:50 மணிக்கு உங்களை சந்திக்கும் வரை உள்ளங்களில் வேதாத்ரியம் வளர, உள்ளங்கைகளில் வேதாத்ரியம் மலர இணைந்திடுங்கள் என்றும் ஆழியார் ஜூம் இணைப்பிலே. இணைப்பு எண் 8111811911 பாஸ்கோடு ALIYAR என தெரிவித்து ஆழியார் தகவல் தொழில்நுட்பத் துறையிலிருந்து விடைபெறுவது பேராசிரியர் மாலதி சுப்பிரமணியன். நன்றி. வாழ்க வளமுடன்.